நீ தாண்டா என் புள்ள. லோகித்தின் முகத்தில் சூப்பை கொட்டிவிட்டு ஜாய் அங்கிருந்து தப்பித்தாள். வலி தாங்காமல் லோகித் அந்த அறையே அதிரும் அளவிற்கு கத்திக் கொண்டிருந்தார். அப்போது வெளியே நின்ற மேனேஜர் ஏதோ சத்தம் கேட்கிறது என்று உள்ளே சென்று பார்த்தார். அங்கே லோகித்தின் முகத்தை பார்த்து அதிர்ந்தார். அவரது முகம் வெந்திருப்பதை பார்க்கவே கொடூரமாக இருந்தது. சார், என்னாச்சு சார்? நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லவா என்று அந்த மேனேஜர் பதற்றத்துடன் கேட்டார். உடனே லோகித் தனது முகத்தை மூடிக்கொண்டார். பின்பு, அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், எனக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் என்ன பாத்துப்பாரு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த அறைக்குள் தருண் வந்தான். தருண் தனது தந்தை முகத்தை பார்த்ததும் அதிர்ந்தான். அப்பா, உங்களுக்கு என்னாச்சு? இது எப்படி நடந்துச்சு என்று அவனும் பதற்றத்துடன் கேட்டான். லோகித் தருணை பார்த்ததும் டென்ஷன் ஆனார். எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், முதல்ல இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினார். தருணிற்கு இது பழகி போனதுதான். எப்பொழுதுமே அவனது தந்தைக்கு அவனை பிடிக்காது. ஆனாலும் அதை எதையும் காதில் வாங்காமல் அவரிடம் பேசினான். அப்பா ப்ளீஸ், முதல்ல வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம் என்று தருண் அவரை மறுபடியும் கூப்பிட்டான். உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு, முதல்ல என் கண் முன்னால இருந்து மறைஞ்சு போ. உன்ன மாதிரி எதுக்கும் உருப்படாத ஒரு பிள்ளைய பெத்தது நான் செஞ்ச தப்பு. என் கண்ணு முன்னாலே நிக்காத, இங்க இருந்து கிளம்பு என்று சொல்லி அவனை திட்டிவிட்டு தனது செல்போனை எடுத்து அவரது செல்ல மகன் கிஷோருக்கு போன் செய்தார். சொல்லுங்கப்பா என்று அவன் கேட்டான். நடந்தவற்றை ஷார்ட்டாக சொல்லி முடித்தார். கிஷோர், என்ன ஆனாலும் சரி, அவளை மட்டும் விட்டுறவே விட்டுறாத. அவ இந்த உலகத்தோட எந்த எல்லைக்கு போனாலும் அவளை இப்பவே கண்டுபிடி என்று சொன்னார். அப்பா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவ எங்க போனாலும் அவளை கண்டுபிடிச்சிடலாம். நான் இப்பவே ஹில்வுட்ஸ்ல இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ஃபோர்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவ நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுப்பா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவளை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் என்று கிஷோர் சொன்னான். கிஷோர், அவளை கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அவளை பெருசா செய்யணும்டா என்று லோகித் சொன்னார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, நிச்சயமா அவளோட அழிவு இன்னைக்கு நைட்டு நம்ம குடும்பத்தோட கையாலதான் இருக்கும் என்று சொன்னான். இத்தனை நாளா அவன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, அதையெல்லாம் சேர்த்து வச்சு அவளுக்கு இப்ப திருப்பி கொடுக்கணும்டா என்று மறுபடியும் சொன்னார். அப்பா, அத நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்கப்பா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவளை கண்டுபிடிச்சிட்டேங்கிற குட் நியூஸோட தான்ப்பா உங்களுக்கு நான் போன் பண்ணுவேன் என்று கிஷோர் சொன்னான். எனக்கு தெரியும்டா, நீதான் நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துவேன், நீ ஏன் புள்ளடா என்று அவனை பெருமையாக சொல்லிவிட்டு தருணை பார்த்து முறைத்தார். ஹோட்டல் கிராண்டிலிருந்து தப்பித்த ஜாய் அங்கிருந்து ஒரு டாக்ஸியை பிடித்து 1/2 கிலோமீட்டர் தாண்டி நிறுத்தினாள். பின்பு வேறொரு டாக்ஸியை பிடித்து அடுத்து 1 கிலோமீட்டர் தாண்டி நிறுத்தினாள். அங்கிருந்து மீண்டும் ஒரு டாக்ஸியை பிடித்து ஃபைனலாக பிரிட்ஜை வந்தடைந்தாள். ஜாய் மிகவும் தைரியமானவளாக இருந்தாலும் அவள் தற்போது இருக்கும் நிலைமையால் அவள் பீனிக்ஸ் ஃபேமிலிக்கு போன் செய்து அவளது நிலைமையை சொல்ல முடியாமல் இருந்தாள். எலினாவிற்கு போன் செய்து விஷயத்தை சொல்லலாம் என்று நினைத்தவளுக்கு அவள் ஏற்கனவே பல பிரச்சனைகளில் இருப்பது நினைவுக்கு வந்தது. பின்பு அதையும் கைவிட்டுவிட்டு தான் தனியாக ஓட ஆரம்பித்திருந்தாள். எப்படியோ இந்த லோகித்திடமிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்தவள் அந்த பிரிட்ஜ் அருகே வந்ததும் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சை விட்டாள். அப்போது திடீரென்று ஒரு பெரிய கார் அவள் வந்த டாக்ஸியுடன் மோதியது. ஜாய் அதிர்ச்சியில் ஆ என்ற அலறலுடன் தனது கண்களை மூடிக்கொண்டாள். அப்பொழுது, என்னடி, என் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைக்கிறியா என்று ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் அவளுக்கு மிகவும் பரிச்சயப்பட்ட குரல் என்பதால் அதிர்ச்சியுடன் கண்களை திறந்தாள். அவளுக்கு எதிரில் முகத்தில் பேண்டேஜுடன் லோகித் நின்று கொண்டிருந்தது அவளுக்கு பேரதிர்ச்சியை தந்தது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என் கிட்ட இருந்து உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்னு, உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க என்று சொல்லிவிட்டு லோகித் அந்த கார் அருகே சென்றார். அப்போது காருக்குள் இருந்த டிரைவர் கத்தினார். நீங்கெல்லாம் யாரு? எதுக்கு தனியா வந்த பெண்ணை இப்படி மிரட்டுறீங்க என்று கேட்டார். அவன் கேட்டு முடிப்பதற்குள் அவனை தூக்கி அந்த காரிலேயே நச்சென்று அடித்தார்கள். அவர்கள் அடித்த அடியில் அந்த டிரைவரின் காதிலும் மூக்கிலும் ரத்தம் வலிய ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் ஜாய் இன்னும் அதிர்ந்து போனாள். லோகித் ஜோயின் அருகில் சென்று அவள் இருக்கும் கார் டோரை ஓபன் செய்தார். பின்பு, வெளியில வா என்று அழைத்தார்.
இங்க பாரு, தயவு செஞ்சு என்கிட்ட வராத, என் பக்கத்துல வராத பிளீஸ். என்ன ஏதாவது செய்யணும்னு நினைச்ச உன்னை பீனிக்ஸ் ஃபேமிலி சும்மா விட மாட்டாங்க, தெரியும் தானே என்று சொன்னாள். பீனிக்ஸ் ஃபேமிலியை பத்தி சொல்றியா? உனக்கு தெரியாதா? உன்னோட ஃபேமிலியை சார்ந்தவங்க எப்பவுமே சக்சஸ் ஆனவங்கள மட்டும்தான் தலையில வச்சு கொண்டாடுவாங்க. இப்ப நீயே ஒரு லூசர், உன்னை அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. அதனால இத சொல்லி எல்லாம் நீ என்ன மிரட்ட முடியாது என்று சொன்னார். இங்க பாரு, இதுக்கு மேல நீ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் நான் இப்பவே இந்த பிரிட்ஜில இருந்து குதிச்சிருவேன் என்று ஜாய் சொன்னாள். லோஹித் மறுபடியும் சத்தமாக சிரித்தார். தாராளமா குதிச்சுக்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்விம்மிங் தெரியும். இன்னைக்கு உன்னோட சாவு என் கையில தான். பீனிக்ஸ் ஃபேமிலியோட ஒரு ஹேரா நானும் இருந்துட்டு போறேனே, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதையே நீ ஏத்துக்க மாட்டேங்கிற. அந்த ஃபேமிலிக்கு தேவை ஸ்ட்ரென்த் தானே, அந்த ஸ்ட்ரென்த் தான் என்கிட்ட இருக்கே. அப்புறம் எதுக்குறீ அந்த சரவணன் பின்னால ஓடுற என்று அவர் கோபமாக கேட்டார். சீ, வாய மூடு. உனக்கு இப்படி கேக்குறதுக்கு வெக்கமா இல்ல? சரவணனோட கேரக்டர் எங்க? நீ ஒரு சாத்தான், அழுக்கு பிடிச்சவ என்று அவள் அழுது கொண்டே சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும் சட்டென்று கோபத்துடன் அவனது கையில் புகைத்துக் கொண்டிருந்த சிகரெட்டை எடுத்து அவளது தோளில் வைத்தார். இப்ப சொல்லு, என்ன பத்தி என்ன சொன்னா என்று கேட்டார். ஜாய் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கானவள் என்பதால் அவளது பற்களை இறுக்க கடித்துக் கொண்டு கண்களில் கண்ணீருடன் பேசினாள். நான் மறுபடியும் சொல்றேன், நீ ஒரு குப்பை கிடங்கு. உன்னை எப்போதும் சரவணனோட கம்பேர் பண்ணாத என்று சொன்னாள். கோபத்தில் அவளது கன்னத்தை ஓங்கி அறையச் சென்றார். அப்போது, ஹலோ டூட், கொஞ்சம் இங்கே கவனிங்க என்று ஒரு குரல் கேட்டது. அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரும் அந்த குரல் கேட்கும் திசையில் திரும்பி பார்க்க அங்கு ஹரிஷ் நின்று கொண்டிருந்தார். ஹரிஷை பார்த்ததும் ஒரு நிமிடம் முகத்தை சுருக்கிக் கொண்டு அவரை பார்த்தார் லோஹித். பின்பு, ஏய், இன்னும் உங்களோட விசுவாசம் போகலையாடா? அதான் அந்த சரவணன் செத்து போயிட்டான்ல, ஒழுங்கா மரியாதையா என் பக்கம் வந்துரு. அவன் எவ்வளவு பணம் தந்தானோ அதை விட அதிகமான பணத்தை நான் தரேன், என்ன ஓகேவா என்று கேட்டார். அப்பொழுது ஹரிஷுக்கு பின்னால் இருந்து இன்னொரு உருவம் வந்தது. அந்த உருவம் தலை முதல் கால் வரை பேண்டேடால் சுற்றப்பட்டு நின்று கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு அப்படியே மம்மி போல இருந்தது. அங்கே நின்ற அனைவரும் அது யார் என்று அதிர்ச்சியில் உறைந்து பார்த்தார்கள். ஏய், எங்க பாஸ் இறந்துட்டான்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் என்று அங்கு பேண்டேஜுடன் நின்று கொண்டிருந்த உருவத்திடமிருந்து ஒரு குரல் வந்தது. அந்த குரலை கேட்ட பிறகுதான் அது ஜோஷ் என்று தெரிந்தது. ஒரு நிமிடம் ஜோஷை அங்கே பார்த்ததும் லோகித்தின் முகமும் அதிர்ச்சியில் உறைந்து போனது. பின்பு நன்கு யோசித்து ஜோஷிற்கு முன்பு இருந்த பலம் இப்போது இல்லை என்பதை புரிந்து கொண்டார். என்னடா, நீங்க எல்லாம் எவ்வளவு பட்டாலும் அந்த சரவணனுக்கு சப்போர்ட் பண்றதை விட மாட்டீங்களா என்று சிரித்துக் கொண்டே கேட்டார். இன்ட்ரோகேட்டிங் அறையில் சரவணன் நடுவில் உட்கார்ந்திருக்க அவனை சுற்றி நிறைய வெளிநாட்டவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் சரவணனிடம் ஆங்கிலத்தில் ஏதேதோ கேள்விகள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒருவன் பேசினான். மிஸ்டர் சரவணன், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டோம் என்று சொன்னான். அப்பொழுது அங்கே ஸ்வரன் நின்று கொண்டிருந்தான். இங்க என்ன நடக்குது? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ கொன்னுட்டான், அவனை இப்பவே இங்கே என்கவுண்டர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்று சத்தமாக பேசிக்கொண்டே குழம்பி நின்றான். ஸ்வரனின் குரல் கேட்டதும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் ஸ்வரனை முறைத்து பார்த்து சரவணனிடம் கேட்டான். உங்களுக்கு அவனை தெரியுமா என்று. சரவணன் இல்லை என்பது போல் தலையை அசைத்ததுதான் தாமதம். அங்கிருந்த அனைவரும் அவரவர் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து ஸ்வரனை நோக்கி குறி வைத்தார்கள். சரவணன் ஸ்வரனை யாரென்றே தெரியாது என்று சொன்னதும் அங்கிருந்த பிரிட்டிஷ்காரர்கள் அனைவரும் தங்கள் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து ஸ்வரனை குறி வைத்தார்கள். அதை பார்த்த ஸ்வரன் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றான். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் ஸ்வரனின் முட்டை காலில் துப்பாக்கியை வைத்து சுட்டான். உடனே ஸ்வரன் பயத்தில் அலறிக்கொண்டே சட்டென்று முட்டி போட்டான். பின்பு, இங்க என்ன நடக்குது என்று கேட்டவன் அப்பொழுதுதான் சரவணனை நன்றாக பார்த்தான். உண்மையில் சரவணன் அந்த விசாரணை அறையில் விசாரணை கைதி போல உட்காரவில்லை. மாறாக கால் மேல் கால் போட்டு அந்த கூட்டத்திற்கெல்லாம் ஒரு பாஸ் போல உட்கார்ந்திருந்தான். அவன் அப்படி உட்கார்ந்திருக்கும் தோரணையை பார்க்கையில் ஆட்டுக்குள் சிங்கம் உட்கார்ந்து கொண்டிருப்பது போல் இருந்தது. அதை பார்த்தவன் இன்னும் அதிர்ச்சியானான்.
அப்பொழுது அந்த பிரிட்டிஷ்காரர்களில் ஒருவன் பேசினான். மிஸ்டர் சரவணன், we are very sorry. எங்களோட கேர்லெஸ்னால நம்மளோட மீட்டிங் நடுவுல யாரோ ஒருத்தவங்க தொந்தரவு பண்ண வந்துட்டாங்க என்று சொன்னான். சரவணன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக ஒரு சிறு புன்னகை உதிர்த்தான். பின்பு இட்ஸ் ஓகே என்று சொன்னான். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டதை பார்த்ததும் ஸ்வரனுக்கு மயக்கமே வராத குறையாக இருந்தது. இன்னைக்கோட இந்த சரவணனுக்கு சமாதி கட்டிடலாம்னு நினைச்சா இங்க வேற என்னமோ நடந்துகிட்டு இருக்க என்று எண்ணினான். நிச்சயம் இங்க வந்திருக்கிற எல்லாரும் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது பிரின்ஸ் சார்ல்ஸ் இறந்ததுக்கு காரணமான சரவணனை கொல்லாம அவனுக்கு எதுக்காக இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க? இங்க என்ன நடக்குது என்று மறுபடியும் தனக்குள்ளேயே குழம்பிக் கொண்டு சரவணனை பார்த்தான். அப்போது அந்த அறைக்குள் வந்த கண்ணன் அங்கு நடந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியானார். உடனே கண்ணன், மிஸ்டர் கரோல், வாட்ஸ் கோயிங் ஆன் என்று கேட்டார். உடனே கரோல் கோபமாக கண்ணனை முறைத்தார். மிஸ்டர் கண்ணன், நீங்க இப்ப பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தோ இது என்ன முட்டாள்தனம் என்று கேட்டார். கரோல் சொன்ன எதுவும் புரியாமல் கண்ணன் இருந்தார். பின்பு, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல என்று கண்ணன் சொன்னார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க பேச வந்திருக்கிற அந்த கோஆபரேஷனை பத்தி உங்கள மாதிரி சாதாரண ஆளுங்க கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டார். கரோல் சொன்னதை கேட்டதும் கண்ணன் மறுபடியும் குழம்பி போனார். உடனே கரோல் மறுபடியும் அவரை பார்த்து கோபமாக முறைத்தார். பின்பு, அதான் அந்த ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் பத்தி சொல்றேன். அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் ராயல் ஃபேமிலி எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க என்று சொன்னார். என்ன ஏசியா பசிபிக் கான்ஃபரன்ஸா? அதுக்கும் பிரிட்டிஷ் நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ இவங்க பிரின்ஸ் சார்ல்ஸ் இறந்து போனதை பத்தி விசாரிக்க வரலையா? ஓ, நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டனோ என்று அவர் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டார். அதன் பிறகுதான் அவருக்கு மூளையில் ஏதோ எட்டியது. அப்படி என்றால் இந்த கோஸ்ட் டவுன்ல ஏதோ அவங்களுக்கு தேவையான ஒரு ட்ரெஷர் இருக்கு. அதனாலதான் அவங்க பிரின்ஸ் சார்ல்ஸுக்கும் சரவணனுக்கும் இடையில நடந்த அந்த நிகழ்வை பத்தி பேச விரும்பல என்பதை புரிந்து கொண்டார். மிஸ்டர் கண்ணன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்ததுன்னா நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் என்று கரோல் சொன்னார். பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த தாரிகாவையும் மித்ராவையும் பார்த்து பேசினார். அதான் மிஸ்டர் சரவணனை பாத்துட்டீங்களே, இப்ப நீங்க இங்கிருந்து கிளம்புங்க என்று சிரித்துக் கொண்டே சொன்னார். தாரிகாவிற்கு அப்போதுதான் போன உயிர் திரும்ப வந்தது போல இருந்தது. அவளுக்கான ஒரே ஆறுதல் சரவணனுக்கு எதுவும் ஆகவில்லை என்றுதான். அதனால் கரோல் சொன்னதுமே சரவணனை ஒரு ஆழமான பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். சரவணன் தாரிகா மற்றும் மித்ரா இருவரையும் பார்த்தான். அவர்கள் இருவரையும் பார்க்கும்போதே அவனை பார்ப்பதற்காகத்தான் அவர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சமாளித்திருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிந்தது. அதிலும் தாரிகாவின் கண்களில் இருந்த அந்த தவிப்பு அவனது இதயத்தை ஏதோ செய்தது. ஒரு ஆணிற்கு ஒரு பெண் தனக்காக தவிக்கிறாள் என்பதை விட என்ன பேரானந்தம் இருக்கப் போகிறது? தன்னவளை தன்னுடன் இருக்க அணைத்துக் கொண்டு அவளை விட்டு தான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று அவளது காது மடலோரம் காதல் பாஷை பேச வேண்டும் போல இருந்தது அவனுக்கு. ஆனால் சூழ்நிலை நிமித்தமாக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவள் அங்கிருந்து போவதை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெண்கள் அங்கிருந்து சென்றதும் ஸ்வரனிற்கோ கோபம் அதிகமானது. What the hell is going on? அவன் எங்கே செத்து போவான்னு பார்த்தா அவன் இப்படி இவ்வளவு சேஃபா இருக்கான். நீங்க எல்லாம் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு வரலையா என்று கேட்டான். அதை கேட்ட கரோல் சிரித்தார். நீ என்ன உளறிட்டு இருக்க? நாங்க இங்க வந்ததுக்கு காரணம் மிஸ்டர் சரவணன் கூட ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ பத்தி பேசுறதுக்கும் அதுல நாங்க இன்வெஸ்ட் பண்றத பத்தி பேசுறதுக்காகவும் தான் என்று சொன்னார். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் பைத்தியமா பிடிச்சு போச்சு. அவன் பிரின்ஸ் சார்ல்ஸ கொலை பண்ணிருக்கான். அவன் கூட போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னு சொல்றீங்க. எனக்கு தெரியும் பிரின்ஸ் சார்ல்ஸ் அந்த அளவுக்கு ஒண்ணும் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஆள் இல்லன்னு. ஆனாலும் உங்க நாட்டு இளவரசன ஒருத்தன் கொன்னு இருக்கான். அவனுக்கு எதுவும் பண்ணாம நீங்க இப்படியே விட போறீங்களா என்று கோபத்தில் கொந்தளித்தான். அவன் சொன்னதை கேட்டதும் அந்த குரூப்பில் இருந்த அனைவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். பின்பு, என்ன மிஸ்டர் சரவணன் பிரின்ஸ் சார்ல்ஸ கொலை பண்ணிட்டாரா? இதென்ன பைத்தியக்காரத்தனம் என்று கேட்டார். என்ன பைத்தியக்காரத்தனம்? உங்களுக்கு தான் பைத்தியம் முடிச்சு போச்சு. மீடியால உள்ளவங்க பத்திரிகையில உள்ளவங்க எல்லாரும் அப்படிதான் எழுதி இருந்தாங்க. அப்போ அது உண்மை இல்லையா என்று கேட்டான். அதெல்லாம் எதுவும் இல்ல, நீதான் பைத்தியம் மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்க என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று மறுபடியும் ஸ்வரன் கேட்டான். அத மிஸ்டர் சரவணன் அவரோட வாயாலேயே சொன்னார் என்று மிஸ்டர் கேரில் சொன்னார். என்ன அவன் வாயால சொன்னானா? இவ்வளவு மீடியாக்காரங்க பத்திரிகைக்காரங்க ஆதாரத்தோட சொல்றாங்க. அதையெல்லாம் நம்பாம இவன் சொன்ன ஒத்த வார்த்தைய நம்புறாங்க. இங்க என்னதான் நடக்குது? இந்த சரவணா உங்க எல்லாரையும் என்னதான் பண்ணான்? அவனுக்கு என்ன உண்மையாவே அவ்வளவு பவர் இருக்கா?
ஒரு ராயல் ஃபேமிலியே அவனை எதுவும் செய்ய முடியாதா? என்று தனக்குள்ளே கேள்வி கேட்டு குழம்பி போனான். யூ ஃபூல், நீ என்ன வந்ததுல இருந்து ஏதோ பைத்தியக்காரத்தனமா உளறிட்டே இருக்கிற. மிஸ்டர் கண்ணன், இவன் பேசுறது எதுவுமே சரியா படல. எனக்கு இவனை பார்த்தாலே ஏதோ சந்தேகமா இருக்கு. அவனை கொஞ்சம் என்னன்னு விசாரிங்க என்று சொல்லிக்கொண்டே சரவணனை பார்த்தார். மிஸ்டர் சரவணன், கேன் வி லீவ் நவ் என்று கேட்டார். உடனே சரவணன் ஓகே என்று சொல்ல அவர்கள் சரவணன் கூட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்றார்கள். அந்த பிரிட்டிஷ்காரர்கள் அங்கிருந்து சென்றதும் கண்ணன் அருகில் நின்று கொண்டிருந்த ஸ்வரனை பார்த்து கோபமாக முறைத்தார். பின்பு நாம போலாமா என்று கேட்டார். அவர் கேட்கும் தோரணையிலேயே தன்னை கைது செய்ய போகிறார் என்பதை புரிந்து கொண்டவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திருடன் போல திருதிருவென்று முழித்துக் கொண்டே கண்ணனை பார்த்தான். சார் சார் பிளீஸ், நான் ஒரே ஒரு போன் கால் பண்ணிடவா என்று கேட்டான். என்ன போனா? நீ யார் கூட வம்பு வச்சிட்டு இருக்க தெரியுமா? அதெல்லாம் எந்த போனும் பண்ண முடியாது என்று கண்ணன் கோபமாக சொன்னார். சார் சார் பிளீஸ் சார், ஒரு 5 நிமிஷம், அதுக்கு மேல நான் பேச மாட்டேன் சார், பிளீஸ் சார் என்று அவன் மிகவும் பாவமாக கெஞ்சினான். இதற்கு முன்பு அவனது பேச்சில் இருந்த ஆட்டிடியூட் காணாமல் போனதை கண்ணன் கவனித்தார். சரி சரி, 5 நிமிஷம் தான், அதுக்கு மேல பேசினா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டக்குன்னு யார்கிட்ட பேசணுமோ பேசிக்கோ என்று சொல்லிவிட்டு தனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை பத்த வைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். ஒருபுறம் சரவணன் தொலைந்தான் என்ற சந்தோஷத்திலும், மறுபுறம் அதற்கு பிறகு பீனிக்ஸ் ஃபேமிலியின் நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற பயத்திலும் குழம்பி போய் உட்கார்ந்து கொண்டிருந்தார் கிருஷ்ணதேவ். அப்பொழுது அவரது செல்போன் அழைக்கவும் அதை எடுத்து பார்த்தவர் போனை அட்டன் செய்தார். பின்பு எதிர் திசையில் உள்ளவனிடம் சொல்லுடா என்று கேட்டார். எதிர் முனையிலோ டாட் என்று அழுகும் குரல் கேட்டது. டேய், எனக்கு இருக்கிற கடுப்புக்கு நான் என்ன செய்வேனே தெரியாது. இப்ப எதுக்கு நொல்ல மாதிரி அழுதுகிட்டு இருக்க? விஷயத்த சொல்லு என்று அவர் கோபமாக கேட்டார். டாடி, அந்த சரவணனுக்கு பதிலா என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பிளீஸ் டாடி, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க என்று கெஞ்சினான். என்ன, உன்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னடா உளறிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு என்று அவர் கேட்டார். ஆமா டாடி, பிளீஸ் சீக்கிரம் வாங்க, இல்லன்னா கண்டிப்பா இவங்க என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க என்று அவன் மறுபடியும் சொன்னான். கிருஷ்ணதேவிற்கோ முகமெல்லாம் வெறுத்து கைகால்கள் எல்லாம் நடுக்க ஆரம்பித்தது. ஒரு ராயல் ஃபேமிலியே அவனுக்கு அடிபணிந்து போகிறதென்றால் அவன் எப்படிப்பட்டவன் என்று யோசிக்கும் பொழுதே சக்திவேலின் முகமும் அவருக்கு கண் முன்பு வந்து போனது. ஸ்வரன் சொன்னதெல்லாம் கேட்டதும் கிருஷ்ணதேவிற்கு முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பித்தது. அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கீங்க. பிளீஸ் என்ன காப்பாத்துங்க என்று மறுபடியும் அவன் கதறினான். நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை எப்படி நான் காப்பாத்திருவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என்று சொல்லிவிட்டு சட்டென்று போனை துண்டித்தார். கிருஷ்ணதேவ் என்னதான் தனது மகனை சமாதானப்படுத்துவதற்காக அப்படி சொன்னாலும் இப்போதைக்கு அவரால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நன்கு புரிந்து கொண்டார். ஸ்வரனுக்கோ கண்ணை கட்டியது. நிச்சயமா என்ன காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதானா? நான் இந்த சரவணனை சமாதி கட்டலான்னு நினைச்சா கடைசியில அது எனக்கே நடந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன் என்று யோசித்துக் கொண்டே வேறு யாருக்கு போன் செய்யலாம் என்று போனை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது கண்ணன் அங்கே வந்தார். நான் சொன்னதுக்கு மேலேயே டைம் ஆயிடுச்சு, போலாமா என்று கேட்டார். அதற்கு மேலும் தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்பதை புரிந்து கொண்டவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்க அவனது கையில் விலங்கை மாட்டி கண்ணன் அவனை அங்கிருந்து இழுத்துச் சென்றார். தனது மகனிடம் பேசிவிட்டு கவலையில் அப்படியே அங்கிருந்து சோஃபாவில் சரிந்தார் கிருஷ்ணதேவ். இப்ப என்ன செய்யறது? இப்ப எப்படி அவனை காப்பாத்துறது என்று திரும்ப திரும்ப யோசித்தார். ஆனால் அவரது மூளையில் எந்த ஒரு யோசனையும் வரவில்லை. கோஸ்ட் டவுன் சிட்டியில் இத்தனை வருடங்கள் அவர் இருந்தும் எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாமல் அவரது பிசினஸ் ஸ்மூத்தாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இவ்வளவு பெரிய பிரச்சனையில் மாட்டுவார் என்று அவர் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு தெரியும், தேவ் ஃபேமிலி என்னதான் பலம் கொண்ட ஃபேமிலியாக இருந்தாலும் வேலன் ஃபேமிலியுடன் மோதும் அளவிற்கு அந்த ஃபேமிலிக்கு சக்தி கிடையாது என்று. அதனால் அவரது பயம் இன்னும் அதிகமாய்க் கொண்டே போனது. திரும்ப திரும்ப தனது மூளையை கசக்கியவருக்கு அப்பொழுதுதான் லோகித்தின் எண்ணம் வந்தது. உடனே தனது செல்போனை எடுத்து லோகித்திற்கு கால் செய்தார். ஹில்வுட் பிரிட்ஜுக்கு அடியில் ரத்த வெள்ளம் ஓடும் அளவிற்கு அங்கு சண்டை நடந்து கொண்டிருந்தது. லோகித்தின் ஆட்களும் சரவணனின் ஆட்களும் ஒருவருக்கொருவர் சரிசமமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். நடக்கும் சண்டையை பார்த்து கொண்டிருந்த ஜாய் யாருக்கு என்ன நடக்குமோ என்ற பயத்தில் உறைந்து நின்று கொண்டிருந்தாள். ஹரிஷும் ஜோஸும் தங்கள் முன்பு வருபவர்களை ஈவு இரக்கமில்லாமல் அடி வெளுத்து வாங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த லோகித்
கோபத்துடன் அவர்களுடன் சண்டையிடுவதற்காக நகர்ந்தார். அப்பொழுது அவரது செல்போன் சினுங்கியது. தனது போனை சிரித்துக் கொண்டே அட்டன் செய்தார். ஹலோ கிருஷ்ணதேவ், என்ன விஷயம்? எனக்கு போன் பண்ணிருக்க என்று கேட்டார். லோஹித், நீ எங்க இருக்க என்று சற்று பதற்றமான குரலில் கிருஷ்ணதேவ் கேட்டார். நடந்ததே தெரியாத லோஹித் சிரித்துக் கொண்டே, நானா பிரிட்ஜுக்கு அடியில் தான் இருக்கேன். இங்க வியூ ரொம்ப நல்லா இருக்கு. ஏன், நீ பார்க்க வரியா என்று கேட்டார். கிருஷ்ணதேவின் மனநிலை தெரியாமல் லோஹித் அப்படி கேட்டதால் கிருஷ்ணதேவிற்கு கோபம் தலைக்கேறியது. ஆனாலும் அந்த கோபம் இப்பொழுது அவருக்கு பயன்படாது என்பதை புரிந்து கொண்டவர் தனது பற்களை கடித்துக் கொண்டு அமைதியாக இருந்தார். பின்பு, அங்க என்ன பண்ற என்று கேட்டார். என்ன பண்றேன்னா, அந்த ஜோஷையும் சரவணனோட ஆட்களையும் இன்னைக்கு என் கையாலேயே தீர்த்து கட்ட போறேன் என்று அவர் ஆணவமாக சொன்னார். என்ன, சரவணனோட ஆட்களா? லோஹித், நான் சொல்றத கேளு. முதல்ல அங்கிருந்து சீக்கிரம் கிளம்பு என்று மறுபடியும் பதற்றமாக சொன்னார். நான் சண்டை போடுற மூட்ல வந்திருக்கேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம எனக்கு போன் பண்ணி தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு இங்க இருந்து போகணும் என்று கேட்டார். ஹில்வுட்டுக்கு பிரிட்டிஷ்ல இருந்து ராயல் ஃபேமிலி வந்திருக்காங்க என்று அவர் நடந்ததை சொல்ல வந்தார். ஆனால் அதை எதையும் லோஹித் காதில் வாங்கவில்லை. என்ன, பிரிட்டிஷ்ல இருந்து ராயல் ஃபேமிலி வந்திருக்காங்களா? சூப்பர், இது நல்ல நியூஸ் தானே. அவங்க இவ்வளவு சீக்கிரம் இங்க வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடந்திருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். கண்டிப்பா இன்னையோட அந்த சரவணன் சாப்டர் க்ளோஸ். இதே வேகத்தோட கண்டிப்பா அவனோட ஆட்களை நான் அழிக்க போறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட பேசுறது எனக்கு நேரம் இல்ல. அதை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். பின்பு சந்தோஷமாக அங்கிருக்கும் அனைவரது காதிலும் கேட்கும் வண்ணம் கத்தினார். உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். பிரிட்டிஷ்ல இருந்து ராயல் ஃபேமிலி வந்துட்டாங்களாம். இன்னையோட உங்க சரவணனோட ஆட்டம் முடிஞ்சது. இனிமே இந்த பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் முழுவதும் எனக்கு தான். இனி என்னை யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லி கர்ஜித்தார். அதுவரை ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்த ஜாய்க்கு அது பேரிடியாக இருந்தது. ஜாய்க்கு என்னதான் சரவணனின் கேரக்டர் கொஞ்சம் பிடிக்காமல் இருந்திருந்தாலும் அவனை அவள் முழுவதுமாக வெறுக்கவில்லை. இப்பொழுது நடக்கும் சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது அவன் மிகவும் நல்லவன்தான் என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். எப்படியும் சரவணன் தன்னை காப்பாற்றி விடுவான் என்று எண்ணி இருந்தவளுக்கு சரவணன் இன்று உயிரோடு இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. இதற்கு மேலும் தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்தவள் தனது உயிரை தானே மாய்த்துக் கொள்வதற்கு தயாராக நின்றாள். சரவணன் இறந்து விட்டான் என்பதை கேட்ட ஜோஸின் முகம் இறுகி போனது. இவ்வளவு தூரம் ஜோஷ் கஷ்டப்பட்டது வீணாகி விட்டதோ என்று பயந்து போனார். அதை பார்த்த லோஹித் சிரித்துக் கொண்டே அவர் அருகில் வந்தார். என்ன ஜோஷ், உன் பாஸோட அத்தியாயம் என்னையோட முடிஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்றியா? என்ன ஆட்டம் ஆடினீங்க, இனி என்ன பண்ணுவீங்கன்னு பாக்குறேன். உனக்கு இப்ப வரைக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ எடுத்த தப்பான முடிவுதான். நீ தப்பான ஆளை பாஸா சூஸ் பண்ணிட்ட. அவன் பின்னாடி நிக்காம ஒழுங்கா நீ என் கூட நின்னு இருந்தீனா இன்னைக்கு நீ இந்த நிலைமையில நின்னு இருக்க மாட்ட. அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட்லயும் உனக்கு முன்னாடி மாதிரி மதிப்பு கிடையாது. உன்னோட உடம்புல முன்னாடி மாதிரி தெம்பும் கிடையாது. ராணா ஃபேமிலியே உன்னை இருந்த இடம் தெரியாம சிதைச்சிட்டாங்க. இனிமே நீ எங்க போய் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிற என்று கேட்டார். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்னோட பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் என்று ஜோஷ் சொன்னார். எல்லாம் தெரிந்த பிறகும் ஜோஷ் அசையாமல் லோஹித்திற்கு அகேன்ஸ்டாக பேசினார். அதை ஆச்சரியமாக லோஹித் பார்த்தார். என்னடா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. இவ்வளவு நடந்தும் அந்த சரவணன் பக்கமே நிக்கிறியே, அதுக்கு என்னதான் காரணம் என்று தனது பற்களை கடித்துக் கொண்டு கோபமாக கேட்டார். அதுக்கு வேற எந்த காரணமும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட உயிர் என் கையால போக போதில்ல, அதான் என்று ஜோஷ் சிரித்துக் கொண்டே சொன்னார். என்ன, என்னோட உயிர் உன் கையால போக போதா? உன்னால ஒழுங்கா நிக்க கூட முடியல, நீ என்ன கொல்ல போறியா? இப்ப யாரோட உயிர் யார் கையால போக போகுதுன்னு பாப்போம் என்று சொல்லிக் கொண்டு வேகமாக ஓடியவர் தனது முழு பலத்தையும் கொண்டு ஜோஸின் நெஞ்சில் குத்தினார். ஏற்கனவே ஜோஷிற்கு அங்கு பலத்த காயம் ஏற்பட்டு தையல் போட்டிருந்ததால் லோஹித் குத்திய குத்தில் அந்த தையல் பிரிந்து அப்படியே அந்த காயத்திலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அந்த வலியையும் பொறுத்து கொண்டு ஜோஷ் மறுபடியும் அவரிடம் சண்டை போட ஆரம்பித்தார். இருவரும் ஒருவருக்கொருவர் சலித்து வரல என்பது போல சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஜோஷ் அந்த நிலையிலும் சண்டை போடுவதை லோஹித் பார்த்தார். பரவாயில்ல, இவ்வளவு காயத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு நீ சண்டை போடுறத பாக்கும்போது
பெருமையா தான் இருக்கு. அந்த சரவணன் எப்படி இருந்தாலும் அவன் சூஸ் பண்ணி இருக்கிற ஆள் எல்லாம் பெஸ்டா தான் இருக்கீங்க. நீயும் அந்த ஜஸ்டினுக்கு குறைஞ்சவன் இல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்தார். என்ன புகழ்ந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று அவருக்கு பின்னால் ஒரு குரல் கேட்டது. யார் என்று லோகித் திரும்பி பார்க்க அங்கு ஜஸ்டின் தான் நின்று கொண்டிருந்தான். ஜஸ்டினை பார்த்ததும் ஹரிஷும் ஜோஷும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். பின்பு ஹாய் நண்பா என்று சொல்லி கை காட்டினார்கள். பதிலுக்கு ஜஸ்டினும் அவர்களை பார்த்து கை காட்டிவிட்டு பின்பு லோகித் அருகில் சென்றார். ஜஸ்டினை பார்த்த லோகித் சிரித்துக் கொண்டே பேசினார். அந்த சரவணோட பெரிய பலம் யாருன்னு தெரியுமா? நீதான். நீ இல்லன்னா அவன் இல்ல. உன்னோட வலிமைய நீ தப்பான இடத்துல யூஸ் பண்ற. நீ என் கூட வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, அத நான் உனக்கு தரேன். என்ன சொல்ற என்று கேட்டார். அப்பொழுது சரசரவென்று கார்களாக வந்து நின்றது. அதில் முதலில் வந்தது பிளாக் கலர் ஆடி கார் தான். அந்த காரில் இருந்து சரவணன் மாசாக இறங்கி வந்தான். சரவணனை பார்த்ததும் அங்கிருந்த லோகித்தின் ஆட்கள் அதிர்ச்சியிலும் சரவணனின் ஆட்கள் சந்தோஷத்திலும் அப்படியே உறைந்து நின்றார்கள். சரவணன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டதும் ஜாய் இதற்கு மேலும் தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள் என்று எண்ணி அங்கிருந்த பிரிட்ஜில் ஏறி குதிக்க தயாராக நின்றாள். அப்பொழுது அங்கே ஜஸ்டின் வந்தார். மிஸ் ஜாய், தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காதீங்க. நீங்களாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி சரவணன் இறந்து போகல. அவரு ஆன் தி வேல தான் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. பிளீஸ் முதல்ல அந்த பிரிட்ஜில இருந்து கீழே இறங்குங்க என்று சொன்னார். ஆனால் ஜாய் ஜஸ்டின் வார்த்தையை நம்பவில்லை. எப்படி ராயல் ஃபேமிலி அவனை உயிரோடு விட்டிருக்கோம்? நிச்சயம் அதுக்கு வாய்ப்பில்லை என்று நினைத்தவள் மறுபடியும் தனது கண்களை மூடிக்கொண்டு குதிப்பதற்காக தயாராக இருக்க அப்பொழுது சரவணன் அங்கு வந்து சேர்ந்தான். நிஜமாவே அந்த பிரிட்ஜில இருந்து கீழே குதிக்க போறியா? உண்மை சொல்லு, எனக்காகவா சாக போற என்று சொல்லி வழக்கம் போல அவளை கிண்டல் செய்து சிரித்தான். சரவணனின் குரல் கேட்டதும் திரும்பி பார்க்க அங்கு அவன் நன்றாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். நிஜமாவே சரவணன் திரும்பி வந்துட்டானா? அவனுக்கு எதுவும் ஆகலையா என்று தனது கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தாள். உண்மையில் வந்திருப்பது அவன்தான் என்பது போல அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் சரவணன். உடனே ஜாய் கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்துக் கொண்டு நின்றாள். ஜாய்க்கு மட்டுமல்ல, அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் தான் இருந்தார்கள். என்ன லோகித் சார், என்னோட ஆட்களை என்கிட்ட இருந்து திருட பாக்குறீங்களா என்று கேட்டுக்கொண்டே சரவணன் லோகித்தின் அருகில் வந்தான். நீ எப்படி வெளியில வந்த என்று லோகித் அதிர்ச்சியாக சரவணனிடம் கேட்க அப்பொழுது அங்கே கண்ணன் வந்தார். ஹலோ லோகித் சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நைட் வியூவ ரசிச்சிட்டு இருக்கீங்களா என்று கேட்டார். போலீஸ் ஆபீசர் கண்ணனை பார்த்ததும் தான் சரவணனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த கார்களையும் அந்த காரில் இருந்த அனைவரும் பிரிட்டிஷை சார்ந்தவர்கள் என்றும் லோகித்திற்கு தெரிந்தது. ஆனா அவங்க இவனை கொல்லாம இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க என்று தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டார். பின்பு ஹலோ மிஸ்டர் கண்ணன், நீங்க இங்க ஹில்வுட்டுக்கு நீங்க வரேன்னு சொல்லவே இல்ல. உங்களுக்கு டைம் இருந்தா ஏன் நாம 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட கூடாது? இப்பவே ஹோட்டல் கிராண்ட்ல புக் பண்ணட்டா? தேவ் ஃபேமிலியும் நாம கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க என்று சொல்லி சிரித்தார். உடனே கண்ணன் ஒரு நிமிடம் அவரை நன்றாக உற்று பார்த்தார். பின்பு நீங்க எந்த ஃபேமிலியை பத்தி சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவ் ஃபேமிலிய சேர்ந்த ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணாங்களே, அந்த ஃபேமிலியை பத்தி சொல்றீங்களோ என்று நக்கலாக கேட்டார். என்ன, ஸ்வரன் தேவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இவன் எப்படி வெளியில வந்தான்? அவன் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க என்று யோசித்தவருக்கு அப்பொழுதுதான் கிருஷ்ணதேவ் போன் செய்தது நினைவுக்கு வந்தது. அட கடவுளே, அவன் போன் பண்ணது என்ன நடக்குதுன்னு விஷயத்த சொல்லதானா? ஓ, நான் தான் எதையும் காதல வாங்காம இருந்துட்டா. இப்ப என்ன பண்றது என்று தீவிரமாக லோகித் யோசிக்க தொடங்கினார். அப்பொழுது போலீஸ் ஆபீசர் கண்ணன் அங்கு தரையில் படிந்திருந்த ரத்தங்களை பார்த்தார். பின்பு மிஸ்டர் லோகித், உங்களோட ஹாபி கொஞ்சம் விகாரமா இருக்கு போல என்று சொல்லிக் கொண்டு அந்த இடத்தை சுற்றியும் முற்றியும் பார்த்தார். போலீஸ் ஆபீசர் கண்ணன் பார்த்த பார்வை லோகித்திற்கு எதையோ உணர்த்தியது. உடனே லோகித், அப்படின்னா இப்ப இவங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறது காரணம் என்ன அரெஸ்ட் பண்ணதானா என்று தனக்குள் நினைத்துக் கொண்டவர் தனது முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டார். பின்பு மிஸ்டர் கண்ணன், நீங்க இப்ப இந்த பிரிட்ஜில் நடந்த விஷயத்தை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணதான் போறீங்களா? என் கூட நேருக்கு நேர் மோததான் போறீங்களா என்று கேட்டார். என்ன, இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா? நான் ஏன் உங்க கூட மோதணும் என்று எதுவும் தெரியாதது போல கண்ணன் லோகித்திடம் கேள்வி கேட்டார்.
கண்ணன் சொன்னதை கேட்ட லோஹித் குழம்பி போனார். அப்போ எதுக்காக இவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க என்று யோசித்தவர் அவரிடம் ஏதோ பேச போனார். அப்பொழுது மிஸ்டர் சரவணன் என்று சொல்லிக்கொண்டு ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒருவர் முன்னால் வந்தார். அந்த குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்த லோஹித்தின் கண்கள் விட்டால் வெளியே வந்துவிடும் போல இருந்தது. நிஜமாவே நான் பார்ப்பது கனவா என்பது போல அந்த மனிதரை பார்த்து கொண்டிருந்தார். நிச்சயம் இவர் ராயல் ஃபேமிலி சேர்ந்தவர் தான். இவர்தான் அடிக்கடி டிவில பாத்துருக்கேன். எப்பவுமே குவீனுக்கு பக்கத்திலேயே நிப்பாரு. குவீனோட லெப்ட் ஹேண்ட் இவர் தானே. ராயல் ஃபேமிலியை சேர்ந்த இவரே சரவணனை எதுக்கு எதுவும் பண்ணல. அது மட்டும் இல்ல, பிரின்ஸ் சார்ல்ஸ் இருந்த விஷயம் அவங்க யாரையும் பாதிச்ச மாதிரி கூட தெரியலையே. இங்க என்னதான் நடக்குது? இவங்க எதுக்காக தான் வந்திருக்காங்க என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டே அவர்களை பார்த்தார். கேரல் முன்னால் வந்ததும் சரவணன் அவரை பார்த்தான். பின்பு சொல்லுங்க மிஸ்டர் கேரல் என்று கேட்டான். சரவணன், முதல்ல நீங்க பேசின டீலிங் எங்களுக்கு சம்மதம் இல்லாம தான் இருந்தது. ஆனா எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது நீங்க சொன்னது சரிதான படுது. அது மட்டும் இல்லாம இது நாங்க உங்களோட பண்ற முதல் கோஆபரேஷன். சோ எங்களோட ப்ராஃபிட்ட நாங்க விட்டு தரதுக்கு சம்மதிக்கிறோம் என்று சொன்னார். நோ 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 மிஸ்டர் கேரல், வேலன் ஃபேமிலி ஒன்னும் பணத்துக்கு கஷ்டப்படல. சோ இங்க யாரும் யாரோட ப்ராஃபிட்டையும் விட்டு தர வேண்டாம் என்று சரவணன் சொன்னான். அதை கேட்டதும் கேரல் சரவணனின் கையை பிடித்து குலுக்கினார். மிஸ்டர் சரவணன், நிஜமாவே நீங்க ரொம்ப நைஸ் பர்சன். உங்களை பர்சனலா சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னார். இங்க என்ன நடக்குது? ஒரு ராயல் ஃபேமிலி இவங்கிட்ட போய் பிசினஸ் பண்றாங்க. அதுவும் இவனுக்காக அவங்களோட ப்ராஃபிட்டையே விட்டு தரேன்னு சொல்றாங்க. அதுவும் வார்த்தைக்கு வார்த்தை மிஸ்டர் மிஸ்டர்னு மதிப்பு கொடுத்து வேற பேசுறாங்க. உண்மையிலேயே இந்த சரவணனுக்கு அவ்வளவு பவர் இருக்கா என்று சரவணனை ஒருவித பொறாமையுடன் உற்று பார்த்தார் லோஹித். எனக்கும் ராயல் ஃபேமிலியை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்று சரவணன் சொல்ல, அப்பொழுது அந்த ஃபேமிலியை சேர்ந்த இன்னொருவர் முன்னால் வந்தார். மிஸ்டர் சரவணன், எங்களுக்கு இன்னொரு ஹெல்ப் நீங்க பண்ணணும் என்று சொன்னார். என்ன ஹெல்ப் சொல்லுங்க என்று சரவணன் கேட்டான். உங்களுக்கே தெரியும் பிரின்ஸ் சார்ல்ஸோட இன்சிடென்ட். உண்மையாவே அந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். எங்களுக்காக இல்லாட்டாலும் இந்த ராயல் ஃபேமிலிக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. அந்த டிக்னிட்டியை காப்பாத்துறதுக்காவது இந்த இன்சிடென்ட் நாங்க வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். பிளீஸ், நீங்க தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் லோஹித் வாய் விட்டு சிரித்தார். இவர் என்ன சொன்னீங்க? இவன் பிரின்ஸ் சார்ல்ஸ் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா என்று மறுபடியும் சிரித்துக் கொண்டே கேட்டார். ராயல் ஃபேமிலியை சேர்ந்த அனைவரும் லோஹித்தை ஒரு மாதிரி விகாரமாக பார்த்தனர். பின்பு லோஹித்திடம் அவரையே இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது என்று சொன்னார். நீங்க சொல்றது திருடன் கையிலேயே சாவியை கொடுத்து இந்த பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கொலைகாரங்க கிட்டயே கொலைகாரனை கண்டுபிடிக்க சொல்லி சொல்றீங்களே, இத கேட்டா எனக்கு சிரிப்பு வராம வேற என்ன வரும்? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி அவன் தான் இருக்கான்னு சொல்றேன் என்று கரோல் கேட்டார். அதான் மிஸ்டர் சரவணன் அவர் இல்லன்னு சொல்லிட்டாரு. அவன் இல்லன்னு சொன்னா பூமி பொய்யினாயிடுமா? சரி, அவர் தான் பண்ணாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க என்று ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் கேட்டார்கள். அப்பொழுதுதான் லோஹித்திற்கு மூளையில் ஒரு பொறி தட்டியது. இவங்க எல்லாருமே சரவணனுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. மீடியாக்காரங்க அவ்வளோ சொல்லியும் அவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் அவன் சொன்ன ஒத்த வார்த்தையை நம்புறாங்கன்னா நிச்சயம் நான் எது சொன்னாலும் அது இங்க ஈடுபடாது என்பதை புரிந்து கொண்டவர் தனது மூளையை பயன்படுத்த ஆரம்பித்தார். அச்சச்சோ, நான் மிஸ்டர் சரவணன் தான் பண்ணாருன்னு சொல்லல, மீடியாவில சொன்னதை வச்சுதான் சொன்னேன். இன்னும் சொல்ல போனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைச்சேன். மிஸ்டர் சரவணன் மேல விரோதம் எனக்கு என்ன பாரு. மிஸ்டர் சரவணன், ராயல் ஃபேமிலியே உங்களை நம்பும் போது நான் மட்டும் எதுக்கு சந்தேகப்படணும்? ஐ எம் ரியலி சாரி உங்களை சந்தேகப்பட்டதுக்கு. அப்புறம் இங்க நடந்த இன்சிடென்ட் கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால உங்க ஆளுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன் என்று சொல்லி நிலைமையை சமாளிக்க முயற்சித்தார். அவருக்கு பின்னாடி இருக்கும் மோட்டிவ் நன்றாக தெரிந்த சரவணன் எதுவும் சொல்லாமல் சிரித்தான். பின்பு இட்ஸ் ஓகே, இது ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, ரெண்டு பேரும் அப்படியே விட்டுடலாம் என்று சொன்னான். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சரவணன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த அனைவரையும் பார்த்து தலை தாழ்த்தி மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து மெதுவாக நகர்ந்தார். மிஸ்டர் சரவணன், நிஜமாவே இவனை இப்படி விட்டுற போறீங்களா என்று போலீஸ் ஆபீசர் கண்ணன் கேட்டான். எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. என்னோட ஃபுல் போக்கஸும் ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷனை பத்தி தான் இருக்கு. இதுல எல்லாம் கவனத்தை செலுத்த நேரம் இல்ல என்று சொன்னான். சற்று தூரம் நடந்து சென்று கொண்டிருந்த லோஹித் காதிலும் அது கேட்க
அப்படியே அதிர்ச்சியில் திரும்பினார். என்ன மிஸ்டர் சரவணன், ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்க்கு இன்சார்ஜ் எடுத்துக்க போறீங்க என்று ஆச்சரியம் கலந்த குரலில் கேட்டார். சரவணா எதுவும் சொல்லாமல் லேசாய் தலையசைத்தான். லோஹித் அவர் ஆட்டத்தை ஆட நினைக்கிறார், அதனால் அவரை ஆடவிட்டு வேடிக்கை பார்ப்போம் என நினைத்தான் சரவணா. இந்த சின்ன ப்ராஜெக்ட்க்கு நான் தான் இன்சார்ஜ்னு சொன்னா சரவணன். எது சின்ன ப்ராஜெக்டா என்பது போல் பார்த்தார் லோஹித். மிஸ்டர் சரவணா, நாம கொஞ்சம் தனியா பேசலாமா என்று கேட்டார் லோஹித். சரவணனை அழிப்பது அவருக்கு கடினமான ஒன்று என்று நினைத்தார். ஏற்கனவே ஏசியா பசிபிக் கோஆபரேஷனும் ராயல் குடும்பத்தினர்களும் அனைத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார்கள். இதில் கரோல் வேற சரவணனை இன்டரோகேஷன் அறையில் இருந்து துப்பாக்கி காட்டி வெளியே கொண்டு வந்துவிட்டார். கரோல் போன்ற பொறுமைசாலி இதுவரை இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்ததில்லை. சரவணா லோஹித்தை கண்டுகொள்ளாமல் மிஸ்டர் ஜோஷ் பக்கம் சென்றான். அவர் உடலிலிருந்து ரத்தம் கசிவதை பார்த்த சரவணனுக்கு மனம் கசந்தது. நான் தான் உங்களை நகர வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாருங்க உங்க காயம் இன்னும் பெருசாகுது என வருத்தத்துடன் கூறினான் சரவணா. அதில் லேசாய் சிரித்தார் ஜோஷ். உங்க அப்பா என்னைய உங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னாரு. நானும் அவருக்கு வாக்கு கொடுத்தாங்க. என்கிட்ட பெருசா திறமையெல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஸ்ட்ராங் பாடி தான் இருக்கு. நான் உயிரோட தானே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல என்றார். சரவணனால் பதில் பேச முடியவில்லை. பாஸ், அந்த ஆளை நாம அப்படியே போனா போகுதுன்னு விட்டுறக்கூடாது. ஓவர் திமிர்ல ஆடிட்டு இருக்கா என்று பல்லை கடித்தார் ஹரிஷ். எதிரியை விட்டு வைப்பது நல்லதில்லையே, அதிலும் லோகித் விஷ ஜந்து. அவரை விட்டு வைப்பதும் நல்லதில்லை. அதே போல இப்போதைக்கு லோகித்தால் கோஸ்ட் டவுனில் எதுவும் செய்திட முடியாது. எனக்கு தெரியும் என்றான் சரவணா. அவனுக்கு தெரியும் லோகித்தை இப்போது விட்டால் என்ன நடக்கும் என்று. ஆனால் கரோலும் ராயல் குடும்பத்தினர்களும் இப்போது அவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவனால் இப்பொழுது பிரச்சனையை பெரிதுபடுத்த முடியாது. இனிமேதான் என் ஆட்டமே ஆரம்பம் என்று ஜாயை பார்த்து புன்னகைத்தான் சரவணா. லோஹித் அங்கிருந்து சென்றிட சரவணனிடம் வந்தாள் ஜோய். லோஹித்தை விட்டது எனக்கு அவ்வளவு நல்லதா படல சரவணா. உனக்கே தெரியும் லோஹித்துக்கு பின்னாடி வெறும் பிரிஸ்கோ மட்டும் இல்லன்னு. இதுவரைக்கும் பீனிக்ஸ் குடும்பம் எந்த ஒரு ரூல்ஸையும் யாருக்காகவும் பிரேக் பண்ணினதில்ல. ஆனா அவங்களே இவனுக்காக பிரேக் பண்ணிருக்காங்க. இவன் சரியான ஃப்ராடு. முதல்ல அவன் வழியில கோஸ்ட் டவுனை கண்ட்ரோல் பண்ணினா, இப்ப என்ன யூஸ் பண்ணிக்க பாக்குறான் என்று அதிருப்தியுடன் கூறினாள். அவ மாஞ்சு மாஞ்சு கத்தினாலும் சரவணன் எதையும் தலையில் போட்டுக் கொள்ளவில்லை. வெறுமனே தலையை அசைத்தான். எனக்கு தெரியும், இனிமேதான் எல்லாம் இருக்கு அவனுக்கு. அப்படியே நீ சொன்ன மாதிரி லோகித் இருந்தான்னா அவன் கண்டிப்பா உன்னையும் சும்மா விட மாட்டான் என்றான் சரவணா. ஜாய் அமைதியாய் சரவணனை பார்த்தாள். அப்போதுதான் சரவணன் எந்த அளவு நுணுக்கமாய் யோசிக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. என்ன, ஏன் இப்படி குறுகுறுன்னு பாக்குற? நீ நினைக்கிற மாதிரியான பையன் நான் இல்லம்மா என்று சட்டை காலர் பட்டனை சரி செய்து கொண்டான். உன்னால எப்படி இப்படி பேச முடியுது என்று எரிச்சலில் முகத்தை சுழித்தாள் ஜாய். இன்னொரு பக்கம் தப்பித்து சென்ற லோகித் இரவோடு இரவாக பிரிஸ்கோ என்டர்பிரைசஸின் ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்தார். அப்பா என்னாச்சு என்று அவரின் மகன் கேட்டான். அதற்கு அவரின் மகன்களும் மொத்த போர்டு மெம்பர்ஸையும் கூடியிருந்தார்கள். லோகித் முகம் சுருங்கியே இருந்தது. நம்ம சரவணனை ரொம்ப தப்பா கணிச்சிட்டோம் என்றார். இதை கேட்டவுடனே அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். மிஸ்டர் சக்கரவர்த்தி, வெளியே என்ன நடந்துட்டு இருக்கு? மத்தவங்களுக்கு தான் நம்ம கம்பெனி பத்தி தெரியாது, ஆனா ஹையர் அபிஷியல்ஸ்க்கு தான் பிரிஸ்கோ பத்தி ரொம்ப நல்லாவே தெரியுமே. ஆமா, நாம இருக்கிற நிலைமைக்கு தகுதிக்கு நம்மள எதிர்க்க இங்க யாராவது இருக்காங்களா என்ன? இட்ஸ் இம்பாசிபிள். அதான் உண்மை. பார்க்க போனா இந்த ஊர்ல இருக்கிற 4 முக்கியமான ஃபேமிலிய நம்ம தான் போனா போகும்னு மதிப்பு கொடுத்து வச்சிருக்கோம். அதுவும் வெளியில நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக. கோஸ்ட் டவுன்லயே பிரிஸ்கோ எடுக்கிற டர்ன் ஓவரை விட எந்த கம்பெனி எடுக்கவே எடுக்காது, எடுக்கவும் முடியாது என்று அங்கிருந்தவர்கள் ஒவ்வொருவராக கூறினார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். நாம ஃபர்ஸ்ட் லெவல் ஆளுங்களை ரெடி பண்ணுங்க, பெரிய வாருக்கு எல்லாரும் தயாராகும். அதில் அனைவரும் உறைந்தனர். இதுவரை பிரிஸ்கோ என்டர்பிரைஸ் அவர்களின் முதல் கட்ட போர்ஸை தயார்படுத்தியதில்லை. சரவணன் ஒருவனை சமாளிக்க இவர்கள் இதனை பயன்படுத்த வேண்டிய சூழல் உண்டானது. அன்று இரவு லோகித்திற்கு தூக்கம் கொஞ்சமும் வரவில்லை. இத்தனை வருடங்களாய் அவர் என்ன நடந்தாலும் அசால்ட்டாக கையாளலாம் என்று நினைத்திருந்தார். ஆனால் இன்று
அவரின் மொத்த சக்தியும் ஒன்று சேர்த்தால் கூட சரவணனை எதிர்க்க முடியுமா என்ற ஐயம் அவருக்கு இருந்தது. அப்பா, என்ன நடக்குது? திடீர்னு போர்ட் மீட்டிங் வைக்கிறீங்க, இப்ப தூங்காம ராத்திரி முழுக்க முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று வருத்தமாய் கேட்டான் அவரின் 3வது மகன். லோஹித் முகம் கருத்தது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சென்ற பின் சக்கரவர்த்தி குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் எஞ்சியிருந்தார்கள். சரவணனை சும்மா விட மாட்டேன் என்று பல்லை கடித்தார் லோஹித். அவன் அவ்வளவு தொல்லை கொடுக்கறானா என்ன? அவன் மரீன் கிளப் ஃபவுண்டர் மட்டும் இல்ல, அவன் ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் ப்ராஜெக்டையும் சைன் பண்ணி தொலைச்சிருக்கான் என்று அவர் கூறியதும் அந்த அறையே அமைதியானது. யாரும் ஒரு வார்த்தை பேசவில்லை. அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கார்பரேஷன் ஒன்னு அவ்வளவு சாதாரணம் இல்லையே. சரவணன் என்ன அவ்வளவு வல்லமை பெற்றவனா? யார் அவன் என்று சிந்தித்தார்கள். அப்பா, ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதுல அவன் எதுக்கு இன்சார்ஜ் என்று அவசரமாய் கேட்டான் ஆதித்யா, அவரின் 3வது மகன். லோஹித் தெரியவில்லை என்பது போல் தலையசைத்தார். ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன்ல மட்டும் சரவணனுக்கு பேச ரைட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே நாசமா போகும் என்றார் லோஹித். முதல் முறை எதையோ தவறவிட்டோம் என்பது போல உணர்ந்தார். இரவு முழுவதும் உறக்கமே இல்லாமல் தவித்தார். அந்த பிரிட்ஜில் சரவணன் முகத்தில் தோன்றிய உணர்வே அவரின் நெஞ்சத்தை அறுத்துக் கொண்டிருந்தது. சரவணன் சாதாரணமானவன் அல்ல. அதனால் அவர் மனம் நிம்மதியில்லாமல் அலைந்தது. அடுத்த நாள் காலையில் லோஹித் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸுக்கு செல்ல அந்த இடமே கலவரமாயிருந்தது. போலீசின் பெரிய படையே அங்கு வந்திருந்தது. என்ன பிரச்சனை என்று தலையை பிடித்துக் கொண்டு கேட்டார் லோஹித். இரவு முழுவதும் விழித்திருந்ததனால் அவரால் சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை. எனக்கு தெரியல என்றான் ஆதித்யா. இதற்கு முன்னே இப்படி ஒரு காட்சியை லோஹித் பார்த்ததில்லை. கரோல் என்று பல்லை கடித்தார் லோஹித். மொத்த கோஸ்ட் டவுனிலும் ரவியால் தான் இப்படி செய்ய முடியும். ஆனால் இப்போது அவரும் பதவியில் இல்லை. அதனால் கரோலை தவிர வேறு யாராலும் இதனை செய்திருக்க முடியாது. நேத்து நடந்தது சாதாரண விஷயம் இல்ல என்றார் லோஹித். கரோலும் இப்பொழுது சரவணனின் பக்கம். அவனுடன் இருக்கும் ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள். அப்பா, நம்ம பப்ளிக் ரிலேஷன்ஸ் பர்சனல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்றான் ஆதித்யா. முன்பு போலீஸ் அவர்களை நடத்தியதற்கும் இப்போது அவர்கள் இவர்களை நடத்துவதற்கும் பெரும் வித்தியாசம் இருந்தது. பிரிஸ்கோ என்டர்பிரைஸை கோஸ்ட் டவுனில் இருக்கும் ஒருவர் கூட மதிக்கவில்லை. மீடியா வளைத்து வளைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தது. நீ கீழே போய் இது சரி பண்ண பாரு என்றார் லோஹித். அவர் போனை எடுத்து சரவணனிற்கு அழைத்தார். இவர் அழைப்பிற்காக காத்திருந்தது போல முதல் ரிங்கிலேயே அழைப்பை ஏற்றுவிட்டான். சரவணா, இதுதான் உன்னோட பவரா? உனக்கு என்ன வேணும்? எல்லாத்தையுமே நீயே எடுத்துக்க நினைக்கிறியா என்று இருமலுடன் கேட்டார் லோஹித். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே, என்ன சொல்றீங்க என்று புரியாதது போல் நடித்தான் சரவணன். சரி, அப்ப நேருக்கு நேர் மோதுவோம். என்னதான் ராயல் ஃபேமிலி உன்னை நம்பினாலும் ஃபீனிக்ஸ் குடும்பம் உன்னை நம்பாது. எப்படி நீ உன் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன்னு பாக்க என்றார் லோஹித். அதில் சிரித்தான் சரவணா. சரி, அப்ப பாப்போம் கிழட்டு குதிரையால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பாக்குறேன். திமிரா பேசிட்டு இருக்கல்ல, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத காட்டுறா என்று கர்ஜித்தார் லோஹித். ஜாய் ஆபீஸ். இப்ப எதுக்காக இவங்களை அனுப்பின சரவணா? பிரிஸ்கோ பிசினஸ் எல்லாமே வெளிநாட்டை பேஸ் பண்ணிதான் இருக்கு. ராயல் ஃபேமிலியை சார்ந்தது இல்ல. அதுவும் இல்லாம பிரின்ஸ் சார்லஸ் இறப்புக்கும் லோஹித்துக்கும் கண்டிப்பா ஏதோ சம்மந்தம் இருக்கும். அவன் சரியான நரி. ஆதாரம் இல்லாம அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது என்றாள் ஜாய். அதோடு நிறுத்தாமல் அவள் ஆபீஸில் இருக்கும் ரகசிய கதவை திறந்தாள். வாவ், திம்சுகட்ட, நீ பெரிய ஆளுதான் போ என்றான் சரவணா. ஜாய் அதை கண்டுகொள்ளாமல், நான் கோஸ்ட் டவுனுக்கு வந்தப்ப பீனிக்ஸ் குடும்பம் இது எனக்கு கொடுத்தாங்க. இது சக்கரவர்த்தி ஃபேமிலி பத்தினது என்றாள். சரவணா அனைத்தையுமே முன்பே திட்டம் தீட்டியிருந்தான். இளவரசர் சார்லஸ் மரணம் நடக்காமல் இருந்திருந்தால் கூட அவன் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸை விட்டிருக்க மாட்டான். ஒரு வாரிசாக அவனின் வாழ்க்கை பாதை மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. இருக்கும் தடைகள் அனைத்தையும் அவன் தகர்த்தெறிய வேண்டும். இத பாரு என்று கூறி அந்த பாக்ஸை திறந்து சரவணனிடம் காட்டினாள் ஜாய். அதில் ஏகப்பட்ட தகவல்கள் இருந்தது. சரவணன் அதையெல்லாம் வாசிக்கும் நிலையில் இல்லை. அது அவனுக்கு புரியவும் இல்லை. மிகச்சிறந்த பொருளாதார ஆய்வாளரால் மட்டுமே அதில் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ நீ என்ன சொல்ல வர என்று அந்த ஃபைல்களை எடுத்து பார்த்தபடியே கேட்டான் சரவணா. பீனிக்ஸ் குடும்பம் காரணம் இல்லாமல் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ்க்கு கோஸ்ட் டவுனில் 2 வாரிசுகளுக்கான இடத்தை
காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டார்கள் என்று தெரியும். சரவணன் தான் சக்கரவர்த்தி குடும்பத்திற்கு நிகரான எதிரி. முதலில் ஜாய் கூட சரவணனை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என பாவப்பட்டாள். ஆனால் சரவணனின் பலம் தெரிந்த பின் அவளே அதிர்ச்சியானாள். ஒருவேளை சரவணனை வைத்து பிரிஸ்கோ என்டர்பிரைசஸை அழிக்க நினைத்திருக்கிறார்களா என்று கூட சந்தேகம் கொண்டாள் ஜாய். 3 வருஷத்துக்கு முன்ன பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் அவங்க பிசினஸ் வெளிநாட்டுல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி டோட்டலா வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆனது. மொத்தமாவே 15 மில்லியனுக்குள்ளதான் இருக்கு என்று சாதாரணமாய் கூறினாள் ஜாய். அப்படின்னா இந்த 15 மில்லியன் டாலர் வச்சுதான் அவங்க வெளிநாட்டுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்றியா என்றான் சரவணா. அதில் மறுப்பாக தலையசைத்தாள் ஜாய். இல்ல, இந்த 15 மில்லியன் டாலர்ல 10 மில்லியன் டாலருக்கு லோகித் அங்க மன்சியான் வாங்கியிருக்கான். அப்படி பார்த்தா அவ முதலீடு சொல்லிக்க பெருசா ஒண்ணும் இல்ல. அவள் சொல்ல வருவது சரவணனுக்கு தெளிவாய் புரிந்தது. பீனிக்ஸ் குடும்பத்திற்கும் இது தெரியும். இன்னைக்கு பிரிஸ்கோ இவ்வளவு பெருசா இருக்குன்னா அதுக்கு காரணம் லோகித் இல்ல, அவனுக்கு பின்னால் இருக்கிற ஒரு மர்மமான குடும்பம் என்றாள். இதுக்காகதான் பீனிக்ஸ் குடும்பம் லோகித்தை வச்சிருக்குன்னு சொல்றியா என்று கடுப்புடன் கேட்டான். இதெல்லாம் சப்ப காரணமாக தோன்றியது. ஆமா, இப்ப நீ லோகித்துக்கு எதிராக ஏதாவது பண்ண நினைச்சா லோகித் பின்னால் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பீனிக்ஸ் குடும்பமே உன்னை அலோ பண்ணாது என்றாள் ஜாய். ஆனாலும் சரவணன் அவன் முடிவில் உறுதியாயிருந்தான். ஆனா நான் பண்ணுவேன் என்று தீர்மானமாய் கூறினான் சரவணா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது என்று கூறிய ஜாய் பெரும் அதிர்ச்சியில் இருந்தாள். தாம் சொல்வதை கேட்கவே மாட்டானா என்று நினைத்தாள். நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. நான் லோகித்துக்கு சரியான எதிரி இல்ல. இப்படி பண்றதுனால ஃபேமிலி பிளானையும் நான் கெடுக்கிறேன்னு நினைக்கிறியா என்று கேட்டான் சரவணா. அதில் மெல்ல தலையசித்தவள், உன்னோட சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் லோகித்த முன்னாடி அஃபெக்ட் பண்ணுச்சு. ஆனா இப்ப அவனுக்கு பீனிக்ஸ் குடும்பத்தோட சப்போர்ட்டும் அந்த இன்னொரு ஃபேமிலி சப்போர்ட்டும் அவனுக்கு இருக்கிறதால அவனோட பவர் இன்னும் அதிகமா இருக்கும் என்றாள். சரவணனும் தலையசைத்தான். கூடிய சீக்கிரமே யார்கிட்ட பலம் இல்லன்னு உனக்கு தெரியும் என அமைதியான குரலில் கூறினான் சரவணா. இவனை திருத்தவே முடியாது என்பது போல் அவனை பார்த்தாள் ஜாய். அவளுக்கு தெரிந்த சரவணனால் நிச்சயம் லோகித்தை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. இல்லை, அவன் இன்னும் எதையாவது மறைத்து வைத்திருக்கிறானா என்று யோசித்தாள். ஏய், இன்னைக்கு ராத்திரி ஃபயர் ஒர்க் ஷோ நடக்குதாம், பார்க்க போலாமா என்று சம்மந்தமே இல்லாமல் சட்டென கேட்டான் சரவணா. ஜாய் பேச்சற்று அவனை பார்த்தாள். இதையெல்லாம் பார்த்து ரசிக்கும் மனநிலையில் அவன் இருக்கிறானா என்று தோன்றியது அவளுக்கு. ஏண்டா, பிரிஸ்கோ என்டர்பிரைசஸ் இப்படி நாசம் பண்ணி வச்சுட்ட. அவன் பிரின்ஸ் சார்லஸாவுக்கு ஆதாரம் தேடிட்டு இருக்கிறான். அங்க ஒரு கும்பலே உன்னை கொல்றதுக்கு பாத்துட்டு இருக்குது. நீ வேடிக்கை பார்க்க போலான்னு சொல்ற என்று மனதில் கருவினாள் ஜாய். பிரிஸ்கோவில் பிரச்சனை வெடிக்க மீடியா மொத்தமும் ராயல் குடும்பத்தை சேர்ந்தவர்களை இங்கு வர வேண்டும் என்று செய்தியை பரப்பியது. செய்தி முழுவதும் ராயல் குடும்பத்தினர்கள் ஆதாரத்தை தேடிக்கொண்டு இருப்பதாக கூறினார்கள். இளவரசர் சார்லஸ் மறைந்தது குறித்து ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆதாரம் வேண்டுமென்றால் சரவணனை அவர்கள் கைது செய்திருக்க வேண்டுமே, ஏன் பிரிஸ்கோ பின்னே வருகிறார்கள் என்று செய்தி பரவியது. லோகித்தும் எமர்ஜென்சி மீட்டிங்கிற்கு வேலையாட்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்பது போல கூறினார். செய்தியை பொறுத்தவரை வேறு டீம் அமைத்து பார்த்துக் கொள்ள நினைத்தார். சீக்கிரமே இதை பற்றிய ஹேஷ்டாக்கள் செய்திகள் எல்லாம் தடைப்பட்டது. கோஸ்ட் டவுனில் பிரிஸ்கோவின் அதிகாரம் லேசப்பட்டதில்லை. ஆனால் அவர்கள் எதிர்பாராத விதமாக ராயல் ஃபேமிலி இருந்து ஆட்கள் மதியமே அங்கு வந்து சேர்ந்தனர். இதில் என்னவென்றால் அவர்கள் எல்லாம் பிரிஸ்கோவில் வந்து சுற்றி பார்த்துக் கொண்டு இருந்தார்கள். ஒரு நாளைக்கே 4-3 முறை வந்துவிட்டார்கள். இது போதாதென்று அடுத்த நாளும் வருவோம் என்பது போல் இருந்தார்கள். மீடியா மூலமாக இல்லாவிட்டாலும் பொருளி மூலமாக பரவியது. அந்த நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை பரவுவதால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாட்டை தாண்டியும் அவை பார்வை தொடங்கியது. நிறைய பேருக்கு பிரிஸ்கோ பற்றி தெரிந்திருந்ததில் அதிர்ச்சியாகினர். நாளின் முடிவில் லோகித்திடம் வந்தான் ஆதித்யா. அவன் முகமே மிகவும் சோர்வாக இருந்தது. என்னாச்சு என்று லோகித்தும் அயர்ந்து போன குரலில் கேட்டார். சரவணனின் வேலை அவர்களை இப்படி வதக்கி விட்டது. நாம ஸ்டாக் எல்லாம் தரமட்டம் ஆயிடுச்சு. காலையில கூட நல்லாதான் இருந்துச்சு என்று வெளுத்த முகத்துடன் கூறினான் ஆதித்யா. லோகித் தலையசைத்தார். அவருக்கு தெரியும், ஸ்டாக் ஏறினால் இறங்கும், இறங்கினால் ஏறும் என்று. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பாப்போம் என்றார் லோகித். ஆனா அப்பா, எனக்கு என்னமோ நாளைக்கு இதை விட இன்னும் குறையும்னு தோணுது. எனக்கு என்னமோ ராயல் ஃபேமிலி பிரின்ஸ் சார்ல்ஸ் சாவுக்கும் நமக்கும்
ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களோன்னு தோணுது. ஆனா இதுக்கும் நம்ம ஸ்டாக்ஸுக்கும் சம்பந்தம் இல்ல. என் சந்தேகம் என்னன்னா, எவனோ ஒருத்தர் வேணும்னே சக்கரவர்த்தி குடும்பத்தை ரவுண்ட் கட்டி இருக்கானோன்னு தோணுது என்றான் ஆதித்யா. இதெல்லாம் வெறும் அவனின் சந்தேகம் மட்டுமே. கோஸ்ட் டவுனில் அவர்களை எதிர்க்க யார்தான் இருக்கிறார்கள்? நாம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்போம் என்றார் லோஹித். அவருக்கு இதுவும் இன்னொரு தூங்கா இரவானது. அவரின் தூக்கத்தை கெடுத்தவனோ ஜாயுடன் நிம்மதியாய் இரவு உணவு உண்டு கொண்டிருந்தான். சரவணன் இன்னும் அசட்டையாக இருப்பதை பார்த்து கேள்வியாய் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். என் கூட வானம்பிடிக்க பாக்க வரியா என்று ஆர்வமாய் கேட்டான் சரவணா. உனக்கு கவலையே இல்லையா என்று நம்ப முடியாமல் கேட்டாள் ஜாய். இப்போதைக்கு நமக்கு எந்த வேலையும் இல்ல, அதான் நான் பாக்க போறேன். நீயும் சின்ன பொண்ணா இருக்கியே, பாக்க வரியான்னு கேட்டேன். ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அவங்கள வச்சு செய்யறேன்னு வெயிட் பண்ணி பாரு என புன்னகையுடன் கூறினான் சரவணா. ஜாய் குழம்பினாள். வான வேடிக்கை பார்த்து கொண்டே எப்படி இவன் பிரிஸ்கோவை சமாளிப்பான் என்று. இவன் நல்ல கதை என்று சரவணன் மற்றும் ஜாய் டேபிளுக்கு அருகே அமர்ந்திருந்த ஒருவர் வெடித்து சிரித்தார். சொட்டையும் தொந்தியும் இருப்பவர் கோட் சூட் அணிந்து கையில் ரோலக்ஸ் வாட்ச் கட்டி நாகரிகம் தெரிந்தவர் போல் இருந்தார். ஆனால் இங்கீதம் இல்லாமல் மற்றவர்கள் பேச்சை கேட்டு சிரித்தார். அவர் அருகில் ஒரு அழகி அமர்ந்திருந்தார். இருவருமே அயர்லாண்டை சேர்ந்தவர்கள் போல் இருந்தார்கள். நான் இப்பதான் செக் பண்ணேன், இங்க இருக்கிற மக்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்காமே. அச்சோ, அந்த பொண்ணை ஏமாத்துறானே என்று ஜாயை பார்த்து கூறினார் அந்த மனிதர். அவர் அருகில் இருந்த பெண்ணை விட ஜாய் மிகவும் கவர்ச்சியாக அந்த நபரின் கண்ணுக்கு தெரிந்தாள். ஜாயை பார்த்து விசில் அடித்தவன், ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் போர் அடிக்கும், நான் வேணும்னா உன்னை இந்த ஃபெராரில கூட்டிட்டு போகட்டா என்று கேட்டான். அவன் அருகில் இருந்த பெண் லேசாய் சிரித்தாள். அவளுக்கு இது யாரு என்ன காரணம் தெரியாத என்னவோ என்றாள். ஜாய் பார்க்காத காரா என்ன? சரவணன் பக்கம் வேகமாய் திரும்பினாள். எந்த பக்கம் போறோம்? அப்போ வரியா என்று கேட்டான். இந்த ஒரு தடவைதான் வருவேன், அங்க மட்டும் நல்லா இல்லாம இருக்கட்டும், உனக்கு இருக்கு என்று கூறி எழுந்திட சரவணனும் அவள் பின்னே சென்றான். இருவரும் ஒரு டாக்ஸியில் ஏறிக்கொண்டனர். பிரகி, நாம இவன் என்னதான் பண்றான்னு பாக்க போவோமா என்று அந்த நபர் கேட்டார். இவன் ரூல்ஸ் பிரேக் பண்ணானா நம்மளே பிடிச்சு கொடுப்போம் என்று கூறினாள். இருவரும் அவர்களை பின்தொடர்ந்தனர். காரில் செல்லும் பொழுது சரவணன் ரத்தினத்திற்கு செய்தி அனுப்பியிருந்தான். எல்லாமே பக்கா ரெடி என்று அனுப்பியிருந்தார். இன்று மொத்த கோஸ்டவுனுக்கும் ஃப்ரீ ஷோ தான். அங்கு லோஹித் மெயின் ஃபேமிலியுடன் பேச காத்திருந்தார். ராயல் ஃபேமிலியை எதிர்த்ததற்கான காரணத்தையும் அவர் தயார் செய்திருந்தார். ஆனால் அவர்கள் சொன்ன செய்தி அவரை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. என்ன, சரவணாதான் கோஸ்டவுனோட இன்னொரு லீட் ஹேரா என்று வாயை பிளந்தார். ஊஜிய மலைப்பகுதி கோஸ்டவுனின் புகழ் பெற்ற இடம். மேலே உச்சிக்கு செல்ல பொதுவாய் ரோப் காரை தான் மக்கள் பயன்படுத்துவார்கள். ரெண்டும் சரியான முட்டாளுங்க. ஒண்ணு என்னன்னா கதை அளந்துகிட்டு இருக்கு, இன்னொன்னு என்னன்னா அவன் சொல்றத நம்பிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு அறிவே இல்ல. ஃபயர் ஒர்க்ஸ் பண்ண இதுதான் இடமா? அது மட்டும் நடந்துச்சுன்னா இங்க இருக்கிற மொத்த பொட்டானிக்கல் கார்டனையும் நாசம் பண்ணிடும். அப்படியே அவங்க ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணானா அத எங்க இருந்து பாப்பான் என்று அந்த பையன் கடுகடுத்தார். உடனே அந்த பெண், பிரெண்ட், அந்த பையன் உங்க தகுதிக்கு இல்ல, அந்த பொண்ணுக்கும் மூளையே இல்ல போல, அவன் சொல்ற பொய்க்கு கவுந்துட்டா என்றாள். பிரெண்ட் எதுவும் கூறவில்லை. அவர் சரவணன் தின்சுகட்டை என்று அழைத்தவள் ஜாய் என்று கண்டுகொண்டார். அதனால்தான் பிரெண்டும் அவர்களை பின்தொடர்ந்து செல்கிறார். ஜாய் பற்றி அவர் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் அவள் இவ்வளவு முட்டாளாக இருப்பாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆமா, என்னதுக்கு திடீர்னு இங்க இத பாக்குறதுக்கு கூப்பிட்ட என்று கேட்டாள் ஜாய். அவன் நிஜமாவே வான வேடிக்கை பார்க்கத்தான் அழைக்கிறான் என்று நினைத்து கேட்டாள் ஜாய். என்ன, நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். அதை விட முக்கியம், நான் பணக்காரனா இருக்கேன். நான் என்ன நினைச்சாலும் என்னால செய்ய முடியும் என்று சிரிப்புடன் கூறினான் சரவணா. அதில் ஜாய் கண்களை சுழற்றினாள். ஃபயர் ஒர்க்ஸ் ஒன்னும் அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் இல்ல, வேற ஏதாவது காரணம் சொல்லு என்றாள். கொஞ்ச நேரத்திலேயே மலையில் ஒரு பக்கத்தை அடைந்து விட்டனர். அந்த பக்கத்தில் மிகப்பெரிய துறைமுகம் இருக்கிறது. அந்த இடத்தில் ஃபயர் ஒர்க்ஸ் வியூயிங் ஏரியா என்று பேனர் போடப்பட்டிருந்தது. அதை பார்த்து பல பேர் நம்பவில்லை. எந்த கிறுக்க இங்க ஃபயர் ஒர்க்ஸ் பண்ண போறான்? அப்படி அவன் பண்ணானா இந்த இடம் எரிஞ்சிடும். பேசாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா? எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, யாராவது வெடி வைக்க ஸ்டார்ட் பண்ணா உடனே ஸ்டாப் பண்ணுவோம் என்று அங்கிருந்தவர்கள் கூடி பேசிக் கொண்டார்கள். காரை விட்டு இறங்கியதும்
ஜாய் சரவணனை பின்தொடர்ந்து வியூயிங் ஏரியாவிற்கு சென்றாள். இடத்தை பார்த்ததுமே அதீத கோபத்தில் இருந்தாள் ஜாய். என்ன இங்கயா? உனக்கு நட்டு கண்டுச்சா? இங்கிருந்தா நாம பாக்க போறோம் என்று கத்தினாள். ஆமா, மத்தவங்களும் இங்க இருந்துதான் பாக்க போறாங்க என்று கூறி சரவணா ஜாய்க்கு பின்னால் பார்க்க அங்கு தாரிகா வந்து கொண்டிருந்தாள். ஜாயை விட தாரிகா முகம் இன்னும் மோசமாய் இருந்தது. சரவணனை பார்த்ததும் வேகமாய் அவனிடம் ஓடினாள். எப்படியாவது இதனை தடுக்க வேண்டும் என்று நினைத்தாள். டேய், இந்த எபிசோட்ல ஆக்ஷன் சீன் தாண்டா வைக்கணும், ரொமான்ஸ் இல்லடா என்பது போல் சரவணனை பார்த்தாள் ஜாய். சரவணா, இது நம்ம ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா. ஏற்கனவே உன் பேர் நார்னது பத்தாதா? நீ ஒரு பிசினஸ் மேன், இன்டர்நெட் செலிபிரிட்டி இல்ல. அதுவும் இல்லாம இது சட்டத்துக்கு எதிரானது என்றாள் ஜாய். அந்நேரம் தாரிகாவும் சரவணனை நெருங்கி இருந்தாள். அவள் ஒன்று இதனை பார்ப்பதற்காக வரவில்லை, சரவணனை தடுத்து நிறுத்த வந்திருக்கிறாள். சரவணா, நீ இப்போதான் ஜெயில இருந்து வெளியில் வந்திருக்க, திரும்பவும் பிரச்சனை பண்ணாத பிளீஸ் என்று கெஞ்சினாள் தாரிகா. சரவணன் பிடிவாதக்காரன் என்று அவளுக்கு தெரியும். ஆனாலும் எப்படியாவது கெஞ்சி கொஞ்சி அவனை சமாதானம் செய்து அங்கிருந்து கூட்டி செல்ல நினைத்தாள் தாரிகா. நீ கவலைப்படாத என்று அவள் கன்னத்தை பரிவாய் வருடினான் சரவணா. அவள் மனம் வாரவில்லை. மத்தவங்க உனக்கு உதவி பண்ண ரெடியா இருந்தாலும் நீ அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க கூடாது. கரோல் யாருன்னு எனக்கு தெரியும். எப்போதுமே அவர் மத்தவங்க தலையில கன் வச்சு உன்னை சேவ் பண்ணுவாருன்னு நீ எதிர்பார்க்காத. நம்ம சட்டத்தை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் என பக்குவமாய் கூறினாள் தாரிகா. இதை கேட்டு பூம் பூம் மாடு போல தலையாட்டினானே தவிர அவன் வேலையை நிறுத்துவதே இல்லை. ஒரு நொடி தாரிகா பேச்சற்று நின்றாள். சரவணா அங்கிருக்கும் ஸ்டாண்டை நோக்கி நடந்தான். அவன் பின்னே சென்ற தாரிகா அவன் இடுப்பில் நறுக்கென்று கிள்ளினாள். நான் சொல்றது கேப்பிய மாட்டியா என்று அவள் திருக. ஐயோ, நான் கேக்குறேன், ஆனா ரூல்ஸ் பிரேக் பண்ண மாட்டேன் என்று கத்தினான் சரவணா. அதன் பின்தான் விட்டாள் தாரிகா. ஜாய் லேசாய் சிரித்துக் கொண்டாள். உனக்கு இவ தாண்டா சரியா வருவா என்று நினைத்துக் கொண்டாள். என்ன நம்பு, சரியா என்று அவள் முகத்தை கையில் ஏந்தினான் சரவணா. அப்போதுதான் சாந்தம் அடைந்தாள் தாரிகா. அவனுடன் ஜாயும் வந்திருக்கிறாள். இன்னொன்று, அவன் கையில் எதையும் கொண்டு வரவில்லை. அப்படியே அவன் சாதாரண லைட்டர் மட்டும் வைத்திருந்தால் மொத்த காட்டையே அதை வைத்து கொளுத்த முடியாது என்று யோசித்தாள். சரி என்று தாரிகா தலையசைக்க சரவணா ஆசையோடு அவள் இதழை நெருங்கினான். பட்டன் அவன் நெஞ்சின் மீது கை வைத்து தள்ளினாள். எல்லாரும் இருக்காங்க என்று முறைத்தாள். சிரித்த சரவணா அந்த ஸ்டாண்ட் பக்கம் நின்று கொண்டான். தாரிகாவும் என்ன செய்ய போகிறான் என்று பார்க்க தயாரானாள். அதன் பின் போனை எடுத்து ஒருவருக்கு அழைத்தான். ஆரம்பிக்கலாமா என்று கேட்டான் சரவணா. சுற்றி இருந்தவர்கள் இதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தார்கள். இங்கிருக்கும் டூரிஸ்ட் அனைவருக்கும் மலை ஏற இது ஒன்றுதான் வழி என தெரியும். இங்கு எங்கேயும் ஃபயர் ஒர்க்ஸ் நடப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் இருந்தது. அப்படியே அவன் எதிர்பக்கத்தில் ஃபயர் ஒர்க் நடத்தி அவன் இங்கு வந்து பார்க்க நினைத்தால் அது நல்ல யோசனைதான். ஆனால் அதற்கு எவ்வளவு செலவாகும்? சரியான முட்டாள் என்று அங்கு வந்த பிரெண்ட் சத்தமாக சிரித்தார். வெளியூர்ல இருந்து வந்த எனக்கே இங்க ஃபயர் ஒர்க்ஸ் அலோட் இல்லன்னு தெரியும். இங்க இருந்து நீ ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணாலும் ஆப்போசிட்ல இருந்து பண்ண சொன்னாலும் கண்டிப்பா உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் என்றார் பிரெண்ட். இதை கேட்ட அனைவரும் பிரெண்ட் பக்கம் சாய்ந்தனர். சரவணன் முட்டாள் என்றே நினைத்தனர். சரவணா ஒன்றுமே கூறவில்லை, கையை சொடக்கிட்டான். அடுத்த நொடி அங்கிருந்த அனைவரும் பெரும் அதிர்ச்சியோடு மேலே பார்த்தனர். கனவா நினைவா என்பது போல வாயை பிளந்து கொண்டிருந்தார். சட்டென அனைத்து லைட்டும் அணைக்கப்பட்டது. அனைவருக்கும் தெரியும் இதெல்லாம் சரவணனின் கட்டளைக்கு இணங்கத்தான் நடக்கிறது என்று. என்று அதிர்ச்சியுடன் பார்த்தார் பிரெண்ட். இது போன்று நிறைய பணக்காரர்கள் செய்து அவர் பார்த்திருக்கிறார்தான். ஆனால் அவையெல்லாம் இந்த அளவு பிரம்மாண்டமானதா இருந்ததில்லை. சட்டென்று மலையடிவாரத்திலிருந்து மேலே நூற்றுக்கணக்கான லேண்டர்ஸ் பறந்தது. அந்த வெளிச்சம்தான் இடம் முழுக்க பரவி இருந்தது. அவை பறந்ததும் மீண்டும் இருட்டு சூழ சரவணன் மீண்டும் சொடக்கிட்டான். லைட் அனைத்தும் ஒளிர்ந்தது. அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்துதான் இதனை செய்கிறார்கள். சட்டென்று வானத்தில் நிறைய ட்ரோன்கள் பறந்தது. பிரெண்டும் அவர் அருகில் இருந்த பெண்ணும் வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலும் லைட் அணைக்கப்பட்டு மீண்டும் ஒளிர்ந்தது என விட்டு விட்டு இருந்தது. சிறிது நேரத்திலே வானத்தில் பறந்து கொண்டிருந்த ட்ரோன்கள் தாரிகா HBD என்று எழுத்துக்களாய் மாறியது. தாரிகா பெரும் அதிர்ச்சியில் இருந்தாள். கண்கள் சட்டென கலங்கியது. அதுக்குள்ள என் பர்த்டேவா
என்று கலங்கிய விழிகளுடன் கூறினாள் தாரிகா. அதற்குள் 1 வருடம் ஓடிவிட்டது என்பது போல் இருந்தது அவளுக்கு. இருந்த பிரச்சனையில் தாரிகாவே அவள் பிறந்த நாளை மறந்திருந்தாள். அதிர்ச்சியில் தாரிகா நிற்க, சரவணனிடம் ஒரு ட்ரோன் வந்து ஒரு ரோஜா கொத்தை தாங்கி வந்தது. அதனை எடுத்துக்கொண்ட சரவணா தாரிகாவை நோக்கி நடந்தான். ஒட்டுமொத்த கூட்டமும் கூச்சலிட்டது. ஜாய் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தாள். யார் அதிகாரம் மிக்கவர் என பார் என்று சரவணன் சொன்னது இப்போது அவளுக்கு புரிந்தது. இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை அரசாங்க அனுமதி இல்லாமல் நடத்திட முடியாது. ஜாய்க்கு லேசாய் பொறாமையாக இருந்தது. சரவணன் எப்படி இதை செய்தான் என்று அவளுக்கு தெரியவில்லை. சரவணா தாரிகாவை நோக்கி நடந்தான். தாரிகாவிற்கு இதயம் வேகமாய் துடித்தது. சுற்றி உள்ளவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் கத்தி கூச்சலிட்டனர். அவள் முன் வந்து மண்டியிட்டவன், தாரிகா, முதல்ல என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை நிறைய அட வச்சிட்டேன். உனக்கு நிறைய கஷ்டத்தையும் கொடுத்துட்டேன். ஆனாலும் நீ எனக்காக எப்போதுமே வந்து நிக்கிற. உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் செல்பிஷா தான் இருக்கும். ஆனா நீயே நான் வேண்டான்னு ஓடினாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பிளீஸ், எந்த நிலைமையிலும் என்னை விட்டு போகாத. நான் தோல் சாய எனக்கு நீ வேணும். நீ கடைசி மூச்சு கூட உன் பக்கத்துல உன் வாசத்தை சுவாசிச்சுட்டே விடணும்னு தான் விரும்புறேன். Will you be mine? என்று சரவணா பூங்குத்தை அவளிடம் நீட்டினான். தாரிகா அதிர்ச்சியில் சிலையானாள். Say yes என்று சுற்றியுள்ளவர்கள் கத்தினார்கள். தாரிகா கண்களிலிருந்து சிறு துளி கண்ணீர் வழிய அதனை துடைத்துவிட்ட சரவணா அவள் நெற்றியில் அழுத்தமாய் இதழ் பதித்தான். ஆதித்யா லோகித்தை தேடி அங்கு ஓடி வந்தான். ஏப்பா கரண்ட் விட்டு விட்டு வருது என்று கேட்டான். அறிவில்ல, போன்ல பேசிட்டு இருக்கல என்று கடிந்து கொண்டார் லோகித். அவருக்கு இருக்கும் பிரச்சனையில் இப்போது கரண்ட் பிரச்சனை வேறையா? அவர் முக்கியமான நபருடன் போன் பேசிக் கொண்டிருந்தார். உனக்கு சரவணன் தெரியுமா என்று அழைப்பில் இருந்தவரிடம் கேட்டார் லோகித். எனக்கு தெரியாது, ஆனா அவனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அவன் தான் ஸ்பாட்லைட்ல இருக்கான். அவனுக்கு எப்படி ராயலி ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் கிடைச்சதுன்னு தெரியல. லோகித் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. இந்த பிரச்சனையை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண. அவர் சொன்னது லோகித்திற்கு நன்றாக புரிந்தது. சரவணனை ஒழித்து கட்டியே ஆக வேண்டும். வரி பண்ணிக்க வேண்டாம். நாங்க இத பல நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காக 4 பிக் ஃபேமிலிஸ் காம்படிஷனை கூட நாங்க விட்டுட்டோம். என்ன ஆனாலும் இதுல நாங்க கோட்டை விட மாட்டோம் என்றார் லோகித். அவருக்கு தோற்கும் எண்ணமில்லை. தோல்வி என்பது அவர் ஆப்ஷனே இல்லை. தாம் யார் என சரவணனுக்கு காட்ட துடித்தார். எதிர்புறத்தில் இருந்தவர் ஒன்றும் கூறாமலேயே அழைப்பை துண்டித்தார். போனை ஓரமாய் போட்டு ஒரு பெருமூச்சு விட்டார் லோகித். அந்நேரம்தான் அவர் சூழலை பார்த்தார். லைட் விட்டு விட்டு எரிந்து கொண்டிருக்க வானத்தில் நூற்றுக்கணக்கான லேண்டர்ன் பறந்து கொண்டிருந்தது. தூரத்தில் ஏதோ வெளிச்சமாய் வானத்தில் தெரிந்தது. ஆனால் தெளிவாய் தெரியவில்லை. ஏதோ சரியில்லையே, யாரோ ஒருவர் மொத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரே என்று நினைத்தார். உடனே ரூஃப் டாப்புக்கு போ என்று கர்ஜித்தார் லோகித். அவர் மேலே சென்ற நேரம் மொத்த சீனும் முடிந்து போயிருந்தது. மொத்த ஊருக்கே தெரிந்தது அவர் தவறு விட்டுவிட்டார். ஆபீஸ் பில்டிங்கை பார்க்க அது மீண்டும் வெளிச்சத்தில் ஒளிர்ந்தது. லோகித்திற்கு லேசாய் பயம் எடுக்க ஆரம்பித்தது. தன் மகன் பக்கம் திரும்பியவர், இப்ப நீ என்னத்தை பார்த்த என்று கேட்டார். ஆதித்யாவும் அதனை பார்க்கவில்லை. இதை பற்றி கூற வேண்டும் என அவசரத்தில் ஓடி வந்தான். இப்போ உடனே இதை விசாரிக்க சொல்றேன் என்று பரபரத்தான் ஆதித்யா. சீக்கிரமே அவனின் ஆட்கள் அவனிடம் ரிப்போர்ட்டை கொடுத்தார்கள். அதனை பார்த்த ஆதித்யாவின் உடல் நடுங்கியது. ஊரில் பிரிஸ்கோ என்டர்பிரைசஸை தவிர்த்து ஒட்டுமொத்த கம்பெனியும் இந்த வேலையில் ஈடுபட்டிருந்தது. இதுவே அவர்களின் அழிவிற்கான அடையாளம் என தெளிவாய் அவனுக்கு தெரிந்தது. லோகித்தும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார். அப்பா, இப்ப நாம என்ன பண்ண போறோம் என்று நடுக்கத்துடன் கேட்டான். இது அவர்களுக்கு ஒரு மிரட்டல். லோகித் அமைதியாய் யோசித்தார். அதுல இருந்த வேர்ட்ஸ் என்னன்னு விசாரிக்க சொல்லு என்றார் லோகித். அது தாரிகா ஹாப்பி பர்த்டேன்னு இருந்துச்சா என்று நடுக்கத்துடன் கூறினான் ஆதித்யா. அவ்வளவுதான். அவர்கள் கதி ஸ்வாஹா. சரவணன் அளவு மீறி சென்று கொண்டிருக்கிறான். முதலில் ராயல் குடும்பத்தினரை பிரிஸ்கோ என்டர்பிரைசஸில் இன்வெஸ்டிகேட் செய்ய வரவைத்தான். பொதுமக்களின் கவனத்தையும் இதில் மொத்தமாய் திருப்பினான். உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் பிரிஸ்கோ பெயரை நாசமாக்கிவிட்டான். இப்போது
பிரிஸ்கோ லைட்ஸை அவன் காதலியிடம் காதலை வெளிப்படுத்த பயன்படுத்தியிருக்கிறான். சரவணன் இந்தளவு இறங்கி செய்வான் என்று அவர் நினைக்கவில்லை. மொத்த ஊரையுமே அவன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் என்பதை காட்டத்தான் இதை செய்திருக்கிறான் என்று அவருக்கு புரிந்தது. இதுவரை பிரிஸ்கோ தான் சிறந்த கம்பெனி என்று அவர் நினைத்திருந்தார். அவருக்கு கீழ்தான் அனைத்தும் இருக்கிறது என்று நினைத்தார். ஆனால் இன்றோ மொத்த ஊரும் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஊரை விட்டே ஒதுக்கி வைத்தது போல் இருந்தது அவருக்கு. சரவணா என்று மொட்டை மாடியில் இருந்து கத்தினார் லோகித். நாளைக்கு காலையில பிரிஸ்கோ ஸ்டாக்ஸ் மொத்தமா சரிஞ்சிரும் என்று பல்லை கடித்தார் லோகித். அவரின் விதி அவர் கண் முன்னே தெரிந்தது. அப்பா, இதனால நமக்கு எந்த அளவு குறையும் என்று புருவம் சுருக்கினான் ஆதித்யா. மொத்தமா லாஸ் ஆகிரும் நினைக்கிறேன் என்று மறுப்பாய் தலையசைத்தார் லோகித். அப்படி நடக்க கூடாது. பிரிஸ்கோவுக்கு இது முக்கியமான நேரம் என்று செய்தியை பார்த்தபடியே கூறினான் ஆதித்யா. அதில் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் ஒளிபரப்பாக துவங்கியிருந்தது. சரவணன் செய்ததும் வந்திருந்தது. அவர்கள் கற்பனைக்கும் அப்பால் இருந்தது அவனின் சக்தி. இதில் மங்கையர்கள் கூட்டம் சரவணன் பக்கம். தாரிகாவா தாம் இருக்க கூடாதா என்று கனவு காண ஆரம்பித்தார்கள். நிறைய பேருக்கும் இது வெறும் ஆரம்பம்தான் என்று தெரியும். பிரிஸ்கோ என்டர்பிரைசஸுக்கு சரியான போட்டிதான். இத்தனை வருடமாய் பிரிஸ்கோ கட்டி காத்த மரியாதையெல்லாம் ஒரே இரவில் காணாமல் போனது. அப்பா, நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு ராயல் ஃபேமிலியில இருந்து திரும்பி வராங்களாம் என்று வியர்வையை துடைத்துக் கொண்டு கூறினான். அவர்கள் எல்லை மீறி போகிறார்கள். அவர்கள் தினமும் சும்மா பிரிஸ்கோவிற்கு வந்து செல்கிறார்கள். இது அங்கு வேலை பார்ப்பவர்களுக்கு தான் தொல்லையாக இருந்தது. தினமும் அவர்கள் இங்கு வந்து சென்றால் பார்ப்பவர்களும் தவறாக நினைப்பார்கள். இங்கு வேலை பார்ப்பவர்க்கும் தொல்லையாகத்தான் இருக்கும். முதலில் ராயல் ஃபேமிலியில் இருந்து இவர்களை விசாரிக்க வந்தார்கள். பின் மொத்த ஊரும் இவர்களை ஒதுக்கி இருக்கிறது. சரவணன் மிகச் சரியாய் காயை நகர்த்திக் கொண்டிருக்கிறான். சரி என்று தலையசைத்தார் லோகித். நம்ம ரெப்யூட்டேஷன் நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு என்றான் ஆதித்யா. லோகித் கடுமையாக ஆதித்யாவை பார்த்தார். அந்த ஒரே வழி சரவணனிடம் கெஞ்சுவது. அவனிடம் கெஞ்சி ராயல் குடும்பத்தினர்களை இங்கு வரவிடாமல் செய்வது. அதன் பின் அவனே மீடியாவிடம் இந்த லைட் ஷோவிற்கு பிரிஸ்கோவை தவறுதலாக விட்டுவிட்டதாக கூறி சொல்லுவதுதான் வழி. இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாய் பிரிஸ்கோ கௌரவம் இழந்துவிடும். பின் கூடிய சீக்கிரமே பொதுமக்கள் பார்வையில் சரவணனுக்கு கீழ் பிரிஸ்கோ இருப்பது போல் தோன்றும். அதனை நடக்க விட மாட்டார் லோகித். அவரே இறங்கி வந்தால் கூட சரவணன் விடமாட்டான். இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் சாவு மட்டுமே வழி. வேற வழி யோசி. சக்கரவர்த்தி குடும்பம் யாருக்கும் பணிஞ்சு போகாது என்றார் லோகித். அது லேசாய் புன்னகைத்தான் ஆதித்யா. அவனுக்கு இதுதானே வேண்டும். சிறிது நேரம் யோசித்த ஆதித்யா அவர் காதில் ஏதோ சொன்னான். அதை கேட்டதும் லோகித்தின் முகம் வாடியது. அப்பா, நீங்க கவலைப்படாது. ஏன் ஆளுங்க பெஸ்ட். ஏதாவது நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் என்றான் ஆதித்யா. அவரும் அதன் பின் சம்மதமாய் தலையசைத்தார். அதன் பின் ஆதித்யாவும் அவனின் ஆட்களுடன் வூஜி மலைக்கு சென்றனர். காரில் செல்லும் பொழுது மஞ்சள் தொப்பி அணிந்திருந்தவன். ஆதித்யா, இது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு நீ எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கணும். ஆனாலும் மொத்த மலையும் பத்த வைக்கிறது மோசமான காரியம்தான். என்ன 1000 பேர் உயிர் போகும் என்று சிரித்தான். ஆதித்யா அந்த ஆளை பார்த்தான். உடனே அவன் கார்டை எடுத்து கொடுத்தான். ஆதித்யா, இதுல எவ்வளவு இருக்கு என்று அந்த ஆள் ஆர்வமாய் கேட்டான். அவனை ஏற இறங்க பார்த்து முறைத்தான் ஆதித்யா. 70 லட்சம் என்று கடுப்புடன் கூறினான். இதை கேட்டதும் ஒரு நொடி அதிர்ந்தான் மஞ்சு தொப்பி. கவலையே படாது. நீ சொன்ன மாதிரி கச்சிதமா முடிச்சு இந்த விஷயத்த கண்ணும் கருத்துமா முடிச்சிடறோம் என்று ஆர்வமாய் கூறினான். 70 லட்சம் என்றதும் அவன் முகம் பளிச்சிட்டது. வூஜி மலையையே கொளுத்த வேண்டும் என்றால் அதனை கூட செய்ய தயாராக இருந்தான். மலைக்கு வந்ததும் அந்த மஞ்சு தொப்பி முகமும் அவன் ஆட்கள் முகமும் சிரிப்பில் மின்னியது. காரை விட்டு இறங்கியதும் ஆதித்யா இன்னொரு கால் பேசினான். இந்த விஷயத்த முடிச்சிட்டான்னா நான் உனக்கு 70 மில்லியன் தரேன். ஆனா ஜாக்கிரதையா, நான் உனக்கு இத சும்மா தரல. அவன் கூட பயங்கரமான ஆளு ஒருத்தன் இருக்கான், ஞாபகம் வச்சுக்கோ என ஜஸ்டினை மனதில் வைத்து கூறினான் ஆதித்யா. மிஸ்டர் சக்கரவர்த்தி எங்களை ரொம்ப குறைவா எடை போட்டு டார்க் நெட்ல இருந்து வர கூலிப்பட நாங்க 5 பேர். இது வரைக்கும் நாங்க ஃபெயில் ஆனதே இல்லை. எங்க வெப்சைட்ல இருந்த இன்ஃபர்மேஷனை
பாத்துல என்றான் மஞ்சு தொப்பி. ஆதித்யாவும் விசாரித்திருக்கிறான் தான். நான் உன்னை நம்பி இதை ஒப்படைக்கிறேன். நீங்க பண்ணவே முடியாத விஷயம்னு ஏதாவது இருக்கா என்று கேட்டான் ஆதித்யா. அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எல்லா விதமான வேலையும் நாங்க முடிச்சு கொடுப்போம் என்று கூறினான். இதை கேட்டதும் தான் ஆதித்யாவிற்கு திருப்தியாக இருந்தது. இன்னும் 2 மணி நேரத்துல வேலையை முடிச்சிருவேன் என்று கூறினான் ஆதித்யா. சொன்னது போல மஞ்சு தொப்பியும் வேலையை ஆரம்பித்தான். சீக்கிரமே அந்த இடத்தில் நெருப்பு பற்ற ஆரம்பித்தது. ஐயோ, பத்திக்கிச்சி, இவன் நிஜமாவே பத்த வச்சுட்டான், எல்லாரும் ஓடுங்க என்று அங்கிருந்தவர்கள் திட்டியபடியே தப்பிக்க பார்த்தார்கள். சாரிகா திகைப்பில் மூழ்கி இருந்தாள். இப்பொழுது சரவணன் அவள் கைக்கு பத்திரமாக கிடைத்திருக்கிறான். ஆனால் அதற்குள்ளேயே இப்படி ஒரு அசம்பாவிதம். பெரும் அதிர்ச்சியில் மூழ்கினாள் தாரிகா. சீக்கிரம் ஓடு என்று பயத்தில் கத்தினாள் தாரிகா. நெருப்பு வேகமாய் பற்றிக் கொண்டது. அவர்கள் தப்பிக்கவும் வழியில்லை. இதையெல்லாம் அந்த மஞ்சு தொப்பிக்காரன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். இங்க சாக வேண்டிய நேரம் வந்துருச்சுடா என்று கழுத்தை வளைத்தான் தொப்பிக்காரன். அந்த தொப்பிக்காரனை பார்க்கும்போது நல்லவன் போலவே தெரியவில்லை. அவனது முகம் முழுக்க கொலை திரி தெரிந்து கொண்டிருந்தது. அங்கே நெருப்பு பற்ற தொடங்கவும் எல்லோரும் பயந்து மலைக்கு கீழே ஓடத் தொடங்கினார்கள். இந்த நேரத்தில் எல்லோரின் மனதிலும் ஒரே ஒரு இடம்தான் தோன்றியது. அதுதான் பார்க்கிங். அங்கே போனால் எல்லோரும் தப்பிவிடலாம் என்று நினைத்தார்கள். சரவணா, நீ எதுக்கு இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? வா போலாம். சரவணன் அசையாமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்த தாரிகாவிற்கு இன்னும் பதட்டமாக இருந்தது. ஆனால் சரவணனோ ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. ஏதோ ரிமோட்டை தொலைத்த ரோபோ மாதிரி நின்று கொண்டிருந்தான். சரவணா, விளையாடாத சரவணா, வா சீக்கிரம் போயிடலாம், நெருப்பு பத்திக்கிட்டு இருக்கு. இல்ல, நான் இவ்வளவு செலவு பண்ணி இத்தனையும் செஞ்சிருக்கேன். ஆனா நீ ஒண்ணுமே சொல்லாம போற. நீ சொன்னாதான் நான் வருவேன். சரவணன் இன்னுமே அவன் செய்திருக்கும் செயலை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். எல்லாம் அவனுக்கு இருக்கும் பவரின் விளைவுதான். அதெல்லாம் பணக்காரனின் சந்தோஷம். ஏழைகளால் கற்பனையில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. சரவணன் அவசரம் புரியாமல் இப்படி செய்வதை பார்த்து தாரிகாவிற்கு கோபமாக வந்தது. இருந்தாலும் அவளுக்கு எல்லாற்றையும் பார்த்து சந்தோஷமாகத்தான் இருந்தது. உடனே சரவணனை பார்த்து அழகாக சிரித்தாள். அவனது கன்னத்தில் எக்கி முத்தமிட்டாள். சரவணா, நீ இது எல்லாத்தையும் பண்ணாம கேட்டிருந்தா கூட நான் ஓகேன்னு தான் சொல்வேன் என்று சொன்னாள். அவளது முகம் பூரண சந்திரன் போல பிரகாசமாக இருந்தது. சரவணன் அவள் சொன்னதை கொஞ்சம் யோசித்து பார்த்தான். ஏய், அப்படின்னா உனக்கு இது பிடிக்கலையா என்று ஒருவித சோகத்துடன் கேட்டான். உடனே அவனது இடுப்பை கிள்ளினாள் தாரிகா. ஹே லூசு, எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்க, எனக்கு பிடிக்காம இருக்குமா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு என்றாள். சரிதானே, எந்த ஒரு பெண்ணுக்கு தான் தன் ஆண் தனக்காக எஃபர்ட் போடுவது பிடிக்காமல் இருக்கும்? அது மட்டும் இல்ல, இத்தனை நாளா நான் உனக்காக தான் இருந்தேன். ஆனா நீதான் எல்லாத்தையும் லேட் பண்ணிட்டே இருந்த. நீ இவ்வளவு செலவு பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. உண்மையா சொல்ற, இதுதான் என்னோட பெஸ்ட் பர்த்டே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா மவனே, உனக்கு கொடுக்க வேண்டிய சில கடன் இருக்கு என்று சொல்லிவிட்டு அவனது மூக்கை பிடித்து ஆட்டினாள். பின் எக்கி அவனது இதழை சுவைக்க தொடங்கினாள். சரவணன் அவளது வார்த்தையிலும் தீண்டலிலும் மெய் மறந்து போயிருந்தான். தம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்தவர் தீண்டலில் தம்மை தொலைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களை நோக்கி சில காலடிகள் மிக வேகமாக வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. உடனே கண்ணை திறந்து பார்த்தான் சரவணன். தொப்பிக்காரன் கையில் ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு கொலை வெறியுடன் வந்து கொண்டிருந்தான். கூடவே இன்னும் சில பேரும் இருந்தார்கள். அதை பார்த்ததும் சரவணன் தாரிகாவின் கையை இறுக்கி பிடித்துக் கொண்டு சீக்கிரமா போலாம் என்று சொன்னான். ஆனால் அவன் திரும்பி ஓடுவதற்கிடையில் அந்த தொப்பிக்காரன் அவனுக்கு முன்னால் வந்து விட்டான். கத்தியையும் அவனை நோக்கி வீசத் தொடங்கினான். சரவணன் ஒரு கையால் தாரிகாவையும் பாதுகாத்துக் கொண்டு மறுகையால் தாக்குதலை தடுத்துக் கொண்டிருந்தான். அந்த தொப்பிக்காரனின் பார்வையை பார்த்தால் இன்று சரவணனை கொல்லாமல் போக மாட்டான் போலத்தான் தெரிந்தது. சரவணன் தாக்குதலை தடுக்கவும் தொப்பிக்காரன் லேசாக சிரித்தான். பரவாயில்லையே, உனக்கும் கொஞ்சம் சண்டை போட தெரியுமாதான் இருக்கு. இப்பதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தொப்பிக்காரன் சரவணனின் ஸ்கில்லை பார்த்து ஷாக் ஆகவில்லை. மாறாக அவனுக்கு இன்னும் ஆர்வம்தான் கூடியது. சரவணனை கூர்மையான பார்வையுடன் பார்த்து கொண்டே திடீரென்று எத்தி உதைத்தான். சரவணன் அதை அவனது கையால் தடுத்தான். முன்னரை விட சரவணனின் ஃபைட்டிங் ஸ்கில் இப்போது நன்றாகவே முன்னேறியிருந்தது. இப்போதுதான்
அவனுக்கு செலிபிரிட்டி பணக்காரர்கள் எல்லோரும் எதற்காக பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுகிறார்கள் என்று புரிந்தது. எல்லா நேரமும் யாராலும் ஒருத்தர் வந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைமை கொஞ்சமாலும் மாறும் என்று நினைத்தான். அப்போது தொப்பிக்காரன் உச்சு கொட்டிக்கொண்டே, சரவணா, உனக்கு பெத்த பெருமதிடா. சும்மால 7 மில்லியன் இன்னைக்கு மட்டும் உன் கதையை முடிச்சு கொடுத்துட்டேன்னு சொன்னா இனிமே வாழ்நாள்லயே நான் திரும்ப வேலை செய்ய தேவையே இல்லை என்று வில்லத்தனமாக சிரித்துக் கொண்டே சொன்னான். சரவணனின் ஃபயர் ஒர்க்கை பார்க்க பெருமளவான ஆட்கள் வந்திருந்தார்கள். நெருப்பு பற்ற தொடங்கவும் எல்லோரும் ஓடத் தொடங்கினார்கள். இருந்தாலும் அவர்களையும் கூட பிடித்து நிறுத்தி வைத்திருந்தான் தொப்பிக்காரன். சரவணனுக்கு அந்த தொப்பிக்காரனை பார்க்கும்போது ஏதோ பெரிய வில்லங்கத்தை செய்ய போவதாக தெரிந்தது. ஆனால் என்னவாக இருக்கும் என்று யோசிப்பதற்குள், எல்லாரையும் கொல்லுங்கடா, ஒருத்தனை கூட விடாதீங்க என்று கத்தினான். அவன் ஆர்டர் கொடுத்ததும் சுற்றி இருந்த எல்லோரும் தம் கையில் இருந்த கன்னை எடுத்தார்கள். சரவணனுக்கு அவனை சார்ந்தவர்களை காப்பாற்ற முடியுமாக இருந்தாலும் கூட எப்படி அங்கே இருக்கும் இத்தனை பேரையும் காப்பாற்றுவது என்று குழப்பமாக இருந்தது. சிறிது நேரத்திலேயே அங்கே துப்பாக்கி வெடிக்கும் சத்தமும் மக்கள் கூக்குரல் போடும் சத்தமும் கேட்டது. தாரிகாவை விட ஜாய் நன்றாக பயந்து போயிருந்தாள். ஜாய் பதட்டத்துடன் சரவணனை பார்த்து, சரவணா, ஓடிலாவா என்று கத்தினாள். எதிரிகள் நிறைய பேர் இருப்பதை பார்த்ததும் சரவணனும் உடனே அவர்களை கூட்டிக் கொண்டு மரங்கள் நிறைய இருக்கும் இடத்திற்கு ஓடினான். அங்கே இன்னும் நெருப்பு பற்றி கொண்டிருக்கவில்லை. தொப்பிக்காரன் இதை பார்த்ததும் கோபமாக தரையில் உதைத்தான். அவங்களை விடாதீங்க, புடிங்க என்று கத்தினான். அவனது கன்னில் இருக்கும் புல்லட் அங்கே இருக்கும் எல்லோரையும் கொல்ல போதுமாக இருக்காது என்று அவனுக்கு தெரிந்தது. சரவணா, நீ உச்சுக்குள்ள ஓடுறது உன்னை நீயே சாகடிக்கிறதுக்கு சமம் என்று சொன்ன தொப்பிக்காரன் சத்தமாக சிரித்தான். அப்போது அவனுடன் இருந்த இன்னும் ஒருத்தன், பாஸ், நான் செக் பண்ணிட்டேன். சரவணன் கூட ஜோஷ், ஹரிஷ்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே கூலிப்படையை சேர்ந்தவங்க. நம்ம சரவணனை உள்ள வச்சு கொண்டுட்டா யாருக்கும் எதுவும் தெரிய வராது என்றான். அதை கேட்டதும் தொப்பிக்காரன் தலையை ஆட்டினான். தாரிகாவிற்கு அதற்கு மேல் ஓட முடியவில்லை. அவள் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். சரவணன் அதை பார்த்ததும் யோசித்தான். அவனுக்கு நிலைமை மோசமாக இருப்பது நன்றாக தெரிந்தது. அந்த காடும் கூட கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்திருந்தது. ஆனால் தொப்பிக்காரனும் அவனது ஆட்களும் இவர்களை தேடி பிடிக்க எப்படியும் நேரமாகும் என்று சரவணனுக்கு தெரியும். தொப்பிக்காரன் ஒரு நல்ல கில்லர் தான். ஆனால் ஒருத்தனை ஓடி தேடி பிடிக்க அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. சரி, அப்ப கொஞ்சம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போவோமா என்று கேட்டான் சரவணன். இல்ல, முடியாது என்று உடனே பதில் வந்தது அஸ்வினியிடமிருந்து. சரவணனும் அஸ்வினியும் சமீப காலத்தில் பார்க்கவே இல்லை. அவளும் தான். அஸ்வினியின் மனதிற்கு சரவணன் அவளது தங்கைக்கு மிகவும் பொருத்தமான ஆள் என்று தெரிந்தது. ஆனால் இதற்கு முன்பு நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஏன் முடியாது? இல்ல, காத்து இந்த பக்கமா தான் அடிச்சிட்டு இருக்கு. நெருப்பு வேற வேகமா பரவிக்கிட்டே இருக்கு. அவனுங்க நம்மள பிடிக்கலைனா கூட நெருப்பு பிடிச்சிடும். அதே நேரத்தில் போனை எடுத்து பார்த்த ஜாய், சிக்னல் வேற இல்ல என்று சொன்னாள். அப்ப நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கேட்டாள் தாரிகா. அவளுக்கு இங்கே சாவதில் கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. அஸ்வினி எல்லோரையும் பார்த்து கொண்டே, இப்ப 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, சிக்னல் எங்க கிடைக்குதுன்னு தேடுறது. ஆனா அதை தேடுறது ஒன்னும் லேசான வேலை இல்ல. 2வது, நெருப்புல இருந்து தப்பிக்க ஓடிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஆப்ஷன்ல நம்மால வெளியில இருக்கிறவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, அவங்க நம்மள கண்டுபிடிக்கவும் சான்சஸ் இருக்கு என்றாள். தாரிகா, ஜாய் 2 பேரையும் விட அஸ்வினி தான் நிதானமாக இருந்தாள். அவள் சொன்னதை கேட்டதும் சரவணனும் அவளும் சிக்னலை தேடி போனார்கள். ஜாயும் தாரிகாவும் அங்கேயே இருந்தார்கள். அஸ்வினி இடையிடையே சரவணனை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு பெரும் சங்கடமாக இருந்தது. சரவணன், தேங்க்ஸ் என்றாள். எதுக்கு? இல்ல, நான் ஒரு தடவை உன்னை லெட் டவுன் பண்ணியிருந்தோம் கூட நீ எனக்கு சைலண்டா ஹெல்ப் பண்ணிருக்க. அவளது கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்து அவளது ரிசர்ச்சுக்கும் ஹெல்ப் பண்ணியது சரவணன் தான் என்று அஸ்வினிக்கு தெரிந்திருந்தது. அவன் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் அவளது ரிசர்ச் இப்போது மார்க்கெட்டுக்கு போயிருக்காது. ஓ, அதுவா? நான் ஒரு பிசினஸ் மேன். நான் எல்லாத்துலயும் லாபத்தை தான் பாப்பேன். உன்னோட ரிசர்ச் நல்லா இருந்துச்சு, லாபம் நிறைய வரும்னு தெரியும், அவ்வளவுதான். சரவணன் சொன்னதை கேட்டதும் அஸ்வினி முகத்தை தொங்க போட்டுக் கொண்டாள். சரியாக அதே நேரம் சரவணனின் போனுக்கு சிக்னல் கிடைத்தது. உடனே ஹெல்ப் கேட்டு மெசேஜ் அனுப்பினான். அப்போது மலையடி வாரத்தில் இருந்த வேனில் உட்கார்ந்து கொண்டிருந்த தொப்பிக்காரனின் ஆட்கள்
சிரித்தார்கள். பாஸோட போன்ல இருந்து சிக்னல் வந்திருக்கு. உஜ்ஜி மலையில இருக்காரு. ஆனா இன்னொரு விஷயம், மலை அடிவாரத்துல பிளாக் ஹைனா டீமும் இருக்கு என்று ஜஸ்டினிடம் சொன்னான். அதை கேட்டதும் ஜஸ்டின் தலையை ஆட்டினான். இன்னும் சிறிது நேரத்தில் எப்படியும் ஒரு பெரும் போர் நடக்கப் போவது அவருக்கு தெரிந்தது. சரவணன் மெசேஜை அனுப்பிவிட்டு மீண்டும் தாரிகாவிடமே திரும்பி வந்தான். தாரிகா காலை மடக்கி தன் கையால் கட்டிப்பிடித்தபடியே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அதை பார்க்கும்போது சரவணனின் மனம் உருகியது. அவன் வந்ததை கண்டதும் தாரிகா உடனே அவனிடம், மெசேஜ் அனுப்பியாச்சா என்று கேட்டாள். சரவணன் தலையை ஆட்டிவிட்டு, ஆமா, அதுக்குத்தானே போனேன் என்றான். அதை கேட்டதும் ஜோய் அவனது போனை எடுத்து என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கிறான் என்று பார்த்தாள். அதை பார்த்ததும் அவளுக்கு பெரும் ஷாக்காக இருந்தது. உடனே நம்ப முடியாமல் சரவணனை பார்த்தாள். ஹேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நல்லா தானே இருக்க, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? நீ ஹெல்ப் கேட்டு மெசேஜ் அனுப்பலையா? ஜோய் முழுதாய் குழம்பி போயிருந்தாள். ஏனென்றால் சரவணன் ஹலோ மெசேஜ் அனுப்புவதற்கு பதிலாக அவனது ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தான். அவன் இருக்கும் லொகேஷன் போடப்பட்டிருக்கவில்லை. சரவணன் அவன் என்ன செய்கிறான் என தெரிந்துதான் செய்தது போல தலையை ஆட்டினான். நீ எதுக்கு இந்த ட்வீட்டை போட்ட என்று வியப்புடன் கேட்டாள் ஜோய். அவளால் சரவணனை குற்றம் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவனது செயலுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் என்று அவளுக்கு புரியும். அந்த மஞ்ச தொப்பிக்காரன் இப்படி கொலை பண்றதையே பழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தன். இந்த மாதிரியான ஒருத்தன் கூட டீல் பண்றது ரொம்ப கஷ்டம். நாம அவனை பிடிச்சாலும் கூட அவன் செத்துருவான். எப்படியும் அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையும் நமக்கு எடுக்க முடியாது. சரவணனுக்கு இத்தனைக்கும் பின்னாடி இருப்பது லோகித் தான் என்று தெரியும். அவருக்கு இவனது சாவை பார்ப்பதுதான் பெரும் நோக்கமாக இருந்தது. ஆனால் சரவணனும் லோகித்தை சும்மா விடப் போவதில்லை. அப்ப லோகித் உன்னை கொல்ல ஆள் அனுப்புவான்னு சொல்லி உனக்கு ஏற்கனவே தெரியுமா என்று கேட்ட ஜாய் சரவணனை ஷாக்குடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இந்த பர்த்டே பார்ட்டிக்கு பின்னால் ஏதோ பெரும் பிளான் இருப்பது போல தெரிந்தது. ஆமா, நான் பெட் பண்றேன். எதுல பெட் பண்ற? லோகித்தோட லட்சியத்து மேல பெட் பண்றேன். அவ உண்மையாவே ஒரு லட்சியத்துக்காக வேலை பாக்குறவனா இருந்தா இன்னைக்கு நைட் அவன் என்ன கொல்ல ஆள் அனுப்புவோம் என்று ஒரு விதமாக சிரித்துக் கொண்டே சொன்னான். அப்ப நீ லோகித்த டிராப் பண்ண பாக்குறியா என்று நம்ப முடியாமல் கேட்டாள். அவளுக்கு அதை நம்ப முடியாதது மட்டுமில்லை, அவளால் அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சக்கரவர்த்தி ஃபேமிலிக்கு பீனிக்ஸ் குடும்பத்தையே கீழே தள்ளும் அளவிற்கு பவர் இருக்கிறது. பீனிக்ஸ் குடும்பம் முதல் தடவையாக காம்ப்ரமைஸ் ஆனது சக்கரவர்த்தி ஃபேமிலிக்கு முன்பில்தான். அப்படி இருக்கும்போது சரவணனிடம் எவிடன்ஸ் இருந்தாலும் கூட அவனால் என்னதான் செய்ய முடியும் என்று யோசித்தாள். ஆனால் அதற்காக அவர்கள் அவனை கொலை செய்ய வரும் வரை அவன் விரல் சப்பிக் கொண்டிருக்க மாட்டான். ஆமா, அதேதான் என்றான் சரவணன். அதை கேட்டதும் ஜோய்க்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. அவளுக்கு நடக்க போவதை நினைத்து மிகவும் பதட்டமாக இருந்தது. சரவணா, இங்கிருந்து போயிடலாம். உன்னால அவன் கூட டீல் பண்ண முடியாது. அவன் ஒரு நரி என்று பதறிக்கொண்டே சொன்னாள். சரவணனுக்கு ஜோய் எதற்கு இப்படி ரியாக்ட் செய்கிறாள் என கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. ஓ, அப்படியா? ஆனா ஒரு நரியால ஓநாய் கூட்டத்தை எதிர்க்க முடியுமா என்று கேட்டான். ஜோய்க்கு சரவணனின் கண்ணில் தெரியும் கான்பிடென்டை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இனிமேல் அவனிடம் பேசி வேலை இல்லை என்று தெரிந்துவிட்டது. அதே நேரத்தில் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த எல்லோரும் ஒரு கான்பரன்ஸ் ரூமில் உட்கார்ந்திருந்தார்கள். மிஸ்டர் சரவணனோட லொகேஷன் வந்துருச்சு என்று சத்தமாக சொன்னார் ஒரு போலீஸ் ஆபீசர். அவருக்கு முன்னால் இருந்த ஸ்கிரீனில் தெரிந்து கொண்டிருந்த மேப்பில் ஒரு சிவப்பு டாட் பற்றி கொண்டிருந்தது. அதை கேட்டதும் ராயல் ஃபேமிலி ஆட்கள் சந்தோஷப்பட்டார்கள். சூப்பர், பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியோட பேரை யாராலையும் கலங்கப்படுத்த முடியாது. உடனே நம்ம ஆளுங்களை அனுப்புங்க என்று ஒருத்தர் சொன்னார். கரோலும் அதே ரூமில் தான் இருந்தார். அங்கே இருந்த எல்லோருக்குமே அது ஒரு தூக்கமில்லாத ராத்திரிதான். எல்லோரும் சேர்ந்து துஷ்ட நரியிடமிருந்து சரவணனை காப்பாற்ற முயற்சித்தார்கள். மிஸ்டர் சரவணன் காப்பாத்த உடனே ஹெலிகாப்டர் அனுப்புங்க. அதே நேரத்தில் அங்கே ஒக்ஸியாவிலும் இதே பதட்டம் இருந்தது. யாராவது அஸ்வினி கூட பேசிட்டீங்களா? இல்ல, யாராலுமே அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாம இருக்கு. நான் கோஸ்டவுன் போலீஸ் கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். அவங்க அஸ்வினி சரவணன் ஒருத்தன் கூட இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோஸ்டவுனை கான்டாக்ட் பண்ணி அஸ்வினிக்கு பாதுகாப்பு கொடுக்க ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. இது நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான சயின்டிபிக் ரிசர்ச். இதுல ஏதாவது தப்பு நடக்கிறத அனுமதிக்கவே முடியாது. ஓகே சார்,
மிலிட்டரி போயிட்டு இருக்கு. எல்லோரும் மிக பதட்டத்துடன் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திலேயே வூஜி மலையில் ஹெலிகாப்டர் சத்தம் கேட்க தொடங்கியிருந்தது. ஆதித்யாவோ சந்தோஷத்தில் குதித்துக் கொண்டிருந்தான். டார்க் நெட்ல நம்பர் 1 இருக்கிற டீம்னு சொல்றது பொய்யில போலி. அவ்வளவு சீக்கிரமா சரவணனை கண்டுபிடிச்சிட்டீங்க? அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னோமே. ஆனா சரவணன் இவ்வளவு பெரிய முட்டாளா இந்த நேரத்துல போய் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரியான நேரத்துல இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே என்றான் பிளாக் ஹைனாவில் இருக்கும் ஐவரில் ஒருத்தன். ஆமா, அவன் ப்ரொஃபஷனல் கிடையாது, அதனால அவன் சாகிறது தான் சரி என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் ஆதித்யா. அப்போது திடீரென்று அங்கே ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் ஆதித்யாவிற்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஓ வாவ், நீங்க இன்னும் ஒரு படி மேல போயிட்டீங்களே என்று பிளாக் ஹைனாவை பாராட்டினான். ஆனால் அப்போதுதான் அவன் வேனினுள் இருக்கும் யாரது முகமும் சரியாக இல்லை என்பதை உணர்ந்தான். அந்த 5 பேரும் இங்கு எப்படி ஹெலிகாப்டர் வந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களது டீம் ஃபாரினை சேர்ந்தது. அவர்கள் ஹெலிகாப்டர் அரேஞ்ச் செய்தாலும் கூட அவர்களால் இங்கே அதை யூஸ் செய்ய முடியாது. அப்போது புட்டி கண்ணாடி போட்டிருந்த ஒருத்தன், கிரேஸ், ஹெலி எதையோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்குடா என்றான். அதை கேட்டதும் டிரைவர் சீட்டில் இருந்த கிரேஸின் முகம் அப்படியே மாறிக்கொண்டு வந்தது. ஹெலிகாப்டர் யாரையோ தேடிக் கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அது அவர்களைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறது என புரிந்து கொள்ள அவர்களுக்கு நீண்ட நேரம் எடுக்கவில்லை. நாம டார்கெட் பண்ணப்பட்டிருக்கோம் என்று பின்னால் இருக்கும் பிளாக் ஜாக் என்பவனை பார்த்து சொன்னான் கிரேஸ். அதை கேட்டதும் பிளாக் ஜாக் பைனாகுலரை எடுத்து பார்த்தான். மிலிட்டரி ஹெலிகாப்டர் வந்திருக்கு, எனக்கு கீழே எடுத்து விடுமோ என்று கேட்டான் பிளாக் ஜாக். இந்த மிஷனுக்கு பிளாக் ஹைனா அவர்களது டீமில் இருக்கும் அதி புத்திசாலி 2 பேரை தான் அனுப்பி வைத்திருந்தார்கள். எப்படியும் இந்த 2 பேரும் முடிந்தால் மிஷன் சக்சஸ் என்று உறுதி. இல்ல, தேவையில்ல. இந்த மாதிரியான நேரத்துல மிலிட்டரி ஹெலி வரது நார்மல் தான். நெருப்பு வேற பத்திட்டு இருக்கு இல்லையா, அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்று சொல்லிவிட்டு ஆதித்யாவை ஒரு பார்வை பார்த்தான். ஆரம்பத்தில் ஆதித்யா மட்டும் மலையை பற்ற வைக்க சொல்லி யாரையும் அனுப்பாமல் இருந்திருந்தால் அவர்களது மிஷன் நல்லபடியாக போயிருக்கும். நீதான் கெடுத்து விட்டாய் என்பது போல பார்த்தான். ஆனாலும் இப்போதைக்கு ஆதித்யா தான் அவர்களது பாஸ். அது மட்டும் இல்லாமல் அவன் கொடுக்கும் காசும் பெரியது. அதனால் கிரேஸும் பிளாக் ஜாக்கும் அமைதியாக இருந்தார்கள். அடுத்த தடவை ஏதாவது செய்யும் போது ஒரே வேலைக்கு நிறைய பேர் எடுக்காதீங்க, பிளான் சொதப்பிடும் என்று ஒரு ஃப்ரீ அட்வைஸ் மட்டும் கொடுத்தான் கிரேஸ். ஆனால் ஆதித்யா அதை கேட்டுக்கொண்டது போல் தெரியவில்லை. அவனுக்கு எப்படியாவது சரவணன் சாக வேண்டும், அவ்வளவுதான். சீக்கிரமா சரவணன் லொகேட் பண்ணி அவனை கொல்லுங்க. 1 மணி நேரத்துக்குள்ள கதையை முடிச்சு நாம இங்கிருந்து போகணும் என்று அவசரப்படுத்தினான் ஆதித்யா. இல்ல, நிறைய போலீஸ் இருக்காங்க, பிரச்சனையில மாட்டிக்க வேண்டி வரும் என்று சொன்னான் கிரேஸ். ஒரு கூலிப்படையின் முதல் நோக்கம் தமது கிளைண்டின் தேவைப்படி அனைத்தையும் செய்து கொடுப்பதுதான். அதன்படி பிரிஸ்கோவின் நோக்கம் இதை ரகசியமாக செய்வதுதான். அவனை கண்டுபிடிச்சிட்டேன் என்று சொன்னான் பிளாக் ஜாக். அவனது கையில் ஒரு வித்தியாசமான லேப்டாப் இருந்தது. அது மற்றைய லேப்டாப்புகளை விட மிக வித்தியாசமாக இருந்தது. அப்ப போலாம் என்று சொல்லிக் கொண்டே பிளாக் ஜாக்கை பார்த்தான் கிரேஸ். அவனது முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்து கொண்டிருந்தது. அது நெருப்பு அணைக்க வந்த ஹெலி இல்ல, நமக்கு தான் வந்திருக்கு. இவ்வளவு நேரமா அசையாம நம்மளதான் பாத்துட்டு இருந்திருக்கு, நாம தான் அவதானிக்காம விட்டுட்டோம் என்றான். அப்போதுதான் கிரேஸுக்கும் புரிந்தது, அவர்கள் நெருப்பை அணைக்க வரும் ஹெலியை எடுத்துக்கொண்டு வந்து இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்போது அங்கே ஒரு பைக் மிக சத்தமாக முறுக்கி கொண்டு வருவது தெரிந்தது. இந்த இடத்தில் எவன் அந்த பைக் எடுத்துக்கொண்டு வருவது என்று எல்லோரும் குழம்பி போனார்கள். ஏனென்றால் அவர்கள் இருந்தது ஒரு காட்டுக்குள் ஒரு இடத்தில். அங்கே வொர்க்கர்ஸ் கூட பைக்கில் வரமாட்டார்கள். அந்த பைக்கும் கூட மாடிஃபை பண்ணப்பட்டிருந்தது. பைக் போகும் விதத்தை பார்க்கும்போது யாரோ அதிகம் பழக்கப்பட்ட ஒருத்தன் ஓட்டுவது போலவே இருந்தது. அவனது முகமும் லேசாய் தெரிய கிரேஸ் உடனே ஆதியை திரும்பி பார்த்தான். கிரேஸின் முகத்தில் இருந்த எக்ஸ்பிரஷனை பார்த்த ஆதித்யா குழம்பினான். அது பிளாக் ஹைனாவில் இருக்கும் ஒருத்தன் வெளிப்படுத்த வேண்டிய எக்ஸ்பிரஷன் இல்லை. அவனது முகத்தில் பயம் தெரிந்து கொண்டிருந்தது. இவனை முடிக்கதான் எங்களை கூப்பிட்டியா? நீயும் உன் காசும் என்றான் கிரேஸ்.